ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திசுதேசிகேந்திரம் द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै श्रीदत्तदेवं ह्यवधूतहंसं श्रीरामकृष्णञ्च सदाशिवेन्द्रं स्वयं प्रकाशाख्यमुनिप्रकाण्डम् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुः श्रोत्रमथो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदम् माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्त्वनिराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। केनेषितं पतति प्रेषितं मनः केन प्राणः प्रथमः प्रैतियुक्तः केनेषितां वाचमिमां वदन्ति चक्षुश्रोत्रं कबुदेवो युनक्ति श्रोत्रस्य श्रोत्रं मनसो मनः यद्वाचोह वाचं सवु प्राणस्य प्राणः चक्षुषश्चक्षुरतिमुच्य धीराः प्रेत्यास्माल्लोकादमृता भवन्ति। சிஷ்யன் குருவிடம் ஆத்மாவை பற்றிய ஞானத்தைத்தான் கேட்டிருக்கிறான். ஆனால் கேட்டிருக்கிற முறை மிகவும் விவேகபூர்வமானது. ஆதிசங்கரர் ஒரு விஷயம் சொல்கிறார் இதில் இடையில். அவனுக்கு இந்த உடம்பை யூஸ் பண்ணி வாழ்க்கையில் ஒன்றும் பிரயோஜனம் கிடைச்ச மாதிரி தெரியலேங்கிறது புரிஞ்சு போயிடுத்துங்கிறார். காரிய கரணாசங்காத்தாத்து விரக்தா அப்படிங்கிறார். இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ்லேயே அவனுக்கு இந்த டிஸ்பேஷன் சொல்கிறோமே, வைராக்கியம் வந்துடுத்து. என்னது எப்போ பார்த்தாலும் நித்தியா பண்ணி அடைஞ்சுட்டே இருக்க வேண்டியிருக்கு, சலிச்சு போயிடுத்துங்கிறார். அந்த அர்த்தத்தையே சொல்கிறார். இந்த உடம்புலேயே அவனுக்கு சலிப்பே ஏற்பட்டு போய்விட்டது. நம்ம நிறைய சலிச்சுக்கிறோம் இல்லையா, வாழ்க்கையில் எதுக்கெல்லாமோ சலிச்சுக்கிறோம். அப்புறம் கடைசியில் ஒரு லெவலில் என்னென்னா, என்ன இந்த உடம்பு விடிஞ்செழுந்தால் இது எழுப்ப வேண்டியிருக்கு, குளிப்பாட்ட வேண்டியிருக்கு, இதுக்கு சாப்பாடு போட வேண்டியிருக்கு, இது என்னத்தை இல்லாமல் ஆசைப்படுறது, இது ஆசைப்படுறதெல்லாம் கொடுத்துட்டுருக்க வேண்டியிருக்கு. சின்ன வயசுலேருந்து இதே வேலையாக போச்சு, எத்தனை நாளைக்கு தான் இதுலேயே இருந்து இதை வச்சுன்னு என்னத்தை பண்ண போகிறோம் அப்படின்னு உடம்பையே நினைக்க ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்படி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எதுக்கு நான் பிறந்தேன்,
என்னத்துக்கு இந்த வாழ்க்கையில் இப்படி என்ன நாயா பேயா கழுது இப்படிலாம் அவஸ்தைப்படுறேன், என்னத்துக்கு இது அப்படின்னு சில சமயம் சலிப்பு தட்டத்தான் செய்யும். அதில் இருக்கிறதுக்கும் முடியாது, கிளம்புறதுக்கும் முடியாது. ஆனால் அது மாத்திரமில்லை, இந்த உடம்பு வேறே நான் வேறேங்கிற ஞானமும் கிடையாது, பெரும்பாலும் அது கிடையாது. வாழ்க்கையில் சலிப்பு தட்டுறதுங்கிறது இயல்பு. அதனால தான் நிறைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்லாம் பார்க்குறோம். ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி உலக வாழ்க்கை யாருக்கும் இருக்க போகிறதில்லை. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, பகவானே அவதாரம் எடுத்து கஷ்டப்படுறதா தான் நம்ம படிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கையில் யாருக்கும் ஒரு லெவலில் விரக்தி வரத்தான் செய்யும். எதுக்கு இந்த மனசு இப்படி ஆசைப்படுறது, எதனால இப்படி ஆசைப்படுறது, அப்படி அர்த்தம் பண்ணி பாருங்க. எதுக்காக இந்த மனசு இப்படி உலகத்தை நோக்கி நோக்கி போயிட்டே இருக்கு, எப்போ பார்த்தாலும் அதையும் இதையும் பார்த்துட்டே இருக்கு? எதுக்கு இந்த உடம்புக்குள்ளே இந்த காற்று போயிட்டே இருக்கு, எதுக்கு? அப்படி சும்மா சாதாரணமாக கேட்டு பார்க்குறது. கலோக்கில் நம்ம வைதிக சாஸ்திர பாஷையில் சொல்லலை நான். வேறு எதனால் பேசிகிட்டே இருக்கோம், சும்மா பேசிகிட்டே இருக்கோம். இந்த காதை எங்கேயாவது காதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், கண்ணை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். எதுக்காக இது வேலை செய்கிறது? இந்த இந்திரியங்களெல்லாம் எதுக்காக வேலை செய்கிறது? அப்போ அவனுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு அனுபவ திருஷ்டியில், ஓரளவுக்கு இருக்கிற சாஸ்திர ஞான திருஷ்டியில், அந்த காலத்தில் இருந்த பாரத தேசத்தினுடைய இந்த எஜுகேஷன் சிஸ்டப்படி, கல்வி திட்டப்படியெல்லாம் மனசில் அந்த சம்ஸ்காரங்கள்லாம் இருக்குது. இந்த காலத்தில் இந்த மாதிரி இல்லை, எல்லாம் மெட்டீரியல் சயின்ஸ் தான். அந்த காலத்தில் எப்பவும் கொஞ்சம் ஆத்ம வித்தை இருக்கும். ஆத்ம வித்தையை கற்றுக் கொடுக்காம எந்த லௌகிக வித்தியும் கிடையாது நம்ம தேசத்தில் அந்த காலத்தில். இப்போ அந்த சம்ஸ்காரமே மாறி போயாச்சு. எல்லாருக்கும் இந்த லௌகிக வித்தியை தான் பிரதானம். ஆத்ம வித்தியங்கிறதே கிடையவே கிடையாது. ஆத்ம வித்தியங்கிறது அடிப்படை வித்தியை. நான் யாருன்னு தெரியாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாதுங்கிறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் அந்த அறம் பொருள் இன்பம் வீடுன்னு வைத்து வாழ்க்கையின் குறிக்கோள்னு தெளிவுபடுத்தினது இந்த தேசம். வேற எங்கேயா இருக்கா எனக்கு தெரியாது, வேற எந்த மதத்திலேயாவது சொல்லப்பட்டிருக்கா தெரியாது. தமிழில் வேறு அதை பிரிக்கிறாங்க. என்ன, வாழ்வியல் வேறு, அப்புறம் வாழ்வியல் வேறு, அப்புறம் ஆன்மீக இயல் வேறு அப்படின்லாம் பிரிக்கிறாங்க. இந்த பிரிவே இது நம்ம சாஸ்திரங்களில் தமிழ் நூல்களில் இருக்கான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. எவ்வளோ தெரிஞ்சவங்க தான் சொல்லணும். இறையியல், வாழ்வியல். நம்ம சாஸ்திரப்படி இறையியல், ஆன்மையியல், வாழ்வியல்லாம் பிரிக்க முடியாது. அது எப்படி பிரிக்கிறாங்கன்னு எனக்கும் புரியல. அதாவது வாழ்க்கை, அது எனக்கு இன்னும் சரியாக தெளிவாக இல்லை, கேட்கணும். வாழ்வியல், இறையியல் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் பிரிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அறம்பொருள் இன்பம் வீடு நாலும் வாழ்வியலை சேர்ந்தது தான், வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது தான். இதில் எதையும் தனியாக பிரிக்க முடியாது. வேணால் பொருளையும் இன்பத்தையும் வாழ்வியல்னு பிரித்து அற இயலை வீட்டு இயலை தனியாக பிரிக்கணுமோ என்னவோ தெரியாது. ஆனால் நம்ம அதை ரெண்டையும் பிரிக்க முடியாதபடி தான் இருக்கிறதாக சாஸ்திரங்களில் தெரிகிறது. ஆக சிஷ்யன் இந்த தேசத்தினுடைய கல்வி அடிப்படையில் தான் இந்த கேள்வி கேட்குறான். காலங்காலமாக இருந்து வர்ற வித்தியினுடைய அடிப்படையில் தான் இந்த கேள்வியே. சிஷ்யனுக்கு அந்த சம்ஸ்காரம் இருக்குது, அந்த சம்ஸ்காரத்தின் அடிப்படையில் தான் இந்த கேள்வியே எழுகிறது. சக்ஷுஸ்ரோத்திரம் கவு தேவோ யுனக்தி. ஏன்னா அச்சேதனத்வாத்துங்கிறது ஒரு விஷயம் தெளிவாக இருக்குது. திருஷ்யத்வாத், அச்சேதனத்வாத், பௌத்திகத்வாத், சகுணத்வாத், சவிகாரத்வாத், ஆகமாபாயித்வாத், அதெல்லாம் புரிஞ்சுன்னுட்டான். இப்போ குருவும் சொல்லிவிட்டார். அதை நேரடியாக சொல்லாமல் நேர இது அப்படின்னு சொல்லப்படாதா, சுட்டி காட்ட முடியுமா? அது சொல்லுவாங்க, வாசித்து காணனாதது பூசித்து கூடனாதது, அதை சுட்டி காட்ட முடியாது. இவன் இந்நிறத்தன் இத்தகையன் என்று எழுதி காட்ட ஒண்ணாதேம்பர் மாணிக்கவாசகர். பகவானை பற்றி சொல்கிற போது, கடவுளை பற்றி சொல்கிற போது, இறைவன் இத்தகையவன் என்று எழுதி காட்ட ஒண்ணாதே. எழுதி காட்ட ஒண்ணாதேன்னா இப்போ சொல்லவும் முடியாது. எண்ணுதற்கு எட்டா எழிலார்.
இது கடவுளை பற்றி சொல்கிறதும் ஆத்மாவை பற்றி சொல்கிறதும் பெரும்பாலும் சரியாக தான் இருக்கும், ஒன்றா தான் வரும் கடைசியில். நான் யார், கடவுள் யார், அப்புறம் கடவுளுக்கும் எனக்கு இருக்கிற உறவு என்ன, இதுதான் முழுக்க முழுக்க இருக்கிற பாடம். ஜீவேஸ்வர ஜெகத் விசாரம்தான் உபனிஷத் விசாரமே. இறைவன், உயிர், உலகம் இவற்றுக்குள்ள தொடர்பு, இது பற்றி தான் உபனிஷத்துக்குள்ள மெயினாக பேசப்படுறது. அதுதான் சப்ஜெக்ட் மேட்ரே. ஜீவாத்ம தத்துவம், பரமாத்ம தத்துவம், ஜெகத் ஸ்வரூபம். அப்போ யார் இதுக்கு இந்த சேத்தன தத்துவம் எது அப்படி? இந்த சேத்தன தத்துவம் நான் தெரியல. சேத்தன தத்துவம் எது அப்படி கேட்டால் அவர் சேதன தத்துவத்தை சொல்கிறார். அது ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் படிச்சுட்டோம். சக்ஷுஷக்ஷு. அந்த மந்திரத்தை கொஞ்சம் சரியாக சொன்னேன்னா எனக்கு சந்தேகமாக இருக்குது. நான் அப்படியே மந்திரத்தை படிச்சுட்டு போய்டுறேன், நீங்களாவே அர்த்தம் பண்ணிக்க வேண்டியிருக்கு. எது ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம், எது மனஹ மனஹ, எது வாச்சः வாச்சம், எது பிராணஸ்ய பிராணः, எது சக்ஷுஷக்ஷு சௌ தேவः. அதல்லவோ அந்த தேவன், அது சைதன்யம். எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், காதுக்கு கேட்கும் தன்மையை வெளிப்படுத்துவதற்கு எது காரணமாக இருக்கிறதோ, அது சங்கராச்சாரிய சொல்றார். அதாவது ஸ்ரோத்ரஸ்ய இந்திரிய சாமர்த்திய காரணம் அப்படிங்கிறார். அது செயல்படுறதுக்கு அனுகிரகம் பண்ணுறது. ஆக இப்போ நம்ம படிக்கிற போது சுலபமாக படிச்சுடுறோம், நம்ம அர்த்தம் சொல்கிறதுனால சுலபமாக சொல்லிடுறோம். அது சைத்தன்யம் அப்படிங்கிற ஒரு சப்தத்தை யூஸ் பண்ணுறோம். சைத்தன்யம்னு சம்ஸ்கிருதத்தில், தமிழில் உணர்வு, இங்கிலீஷில் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு அந்த வேர்டை யூஸ் பண்ணுறோம். அவர் டைரெக்டாக தட் இஸ் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டா பாடம் முடிஞ்சு போச்சு. அது கான்ஷியஸ்னஸ்ப்பா அப்படின்னு. அது கான்ஷியஸ்னஸ்ன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுடுவான். கான்ஷியஸ்னஸ் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் நீ தான் கான்ஷியஸ்னஸ் அப்படி சொல்லணும். இதுதான் பாடம். நீ உடம்பு கிடையாது, இந்த உடம்புக்கெல்லாம் காரணமாக இருக்கிற கான்ஷியஸ் நீ மாத்திரம் இல்லை, எல்லாரும் அதுதான். இப்போ நம்ம கவனம் எதில் இருக்கணும்? உணர்வை அதிகமாக கவனிக்கணும். உணரப்படுறத கவனிக்கிறத விட்டுடணும். உணர்வுக்கு மாத்திரம் முக்கியம். உணர்பவன் உணரப்படு பொருள் என்பதற்கு முக்கியத்துவத்தை குறைத்து விட வேண்டும். அதுதான் நிம்மதிக்கு வழி. வேதாந்தம் சொல்கிற உண்மையான மனசாந்திக்கு வழி என்னன்னா, நான் அடிக்கடி சொல்கிறது அந்த இண்டிவிஜுவாலிட்டியை விடுறது தான். ஆனால் அதை அவ்வளோ சுலபமாக விட முடியறதில்லை. ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. தன்னுணர்வு, இந்த தன்னுணர்வு இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம்? தன்னுணர்வுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறேன். நான் என்கின்ற ஒரு உணர்வு இருக்குது. அது விவேக சூடாமணியில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. அது ஒரு ஸ்லோகம், ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். பிரகிருதி விகிருதி பின்னஹ சுத்த போதஸ்வபாவ. பின்னால் வரப்போகிறது இதெல்லாம். சுத்த போதஸ்வபாவ பிரகிருதி விகிருதி பின்னஹ. பிரகிருத்தின்னு சொன்னால் மாயா, விகிருத்தின்னா ஜகத்து, பாஞ்சபௌதிகம். பிரகிருதி விகிருதி பின்னஹ சுத்த போத ஸ்வபாவ. சுத்த போத ஸ்வபாவன்னு அர்த்தம் பியூர் கான்ஷியஸ்னஸ். சுத்த போத ஸ்வபாவ. சத் அசத் இதம் அசேஷம் பாசயன் நிர்விசேஷா. சத்து அசத்து. சத்துங்கிறது தான் விகிருத்தி, அசத்துங்கிறது தான் பிரகிருதி. அது திரும்ப அது சொல்றார். அசத்துன்னா அவ்யக்தம், சத்துன்னா வியக்தம். பிரகிருத்தினாலும் அவ்யக்தம், அதாவது புலப்படாதது புலப்படுவது. பிரகிருதி விகிருதி பின்னஹ சுத்த போத ஸ்வபாவ சத் அசத் இதம் அசேஷம். அசேஷம்னா எல்லாம் மிச்சம் மீதி இல்லாமல், நமக்கு தெரிஞ்சது தெரியாது, இது தோன்றினது தோன்ற போகிறது, தோற்றத்துக்கு வராதது தோன்றி இருப்பது, இனி தோன்ற போவது, எதா இருந்தாலும் அசேஷம் பாசயன். இருப்பதையும் வரப்போவதையும் விளக்கி கொண்டு எந்த விதமான அட்ஜெக்டிவும் இல்லாமல் இருக்குங்கிறார்.
நிர்விசேஷா. அதுக்கு எந்த விதமான அட்ஜெக்டிவ்ஸும் கிடையாது. சைத்தன்யம் எப்படிப்பட்டதுன்னா சைத்தன்யம் சைத்தன்யம், அவ்வளோதான். சைத்தன்யத்துக்கு விசேஷணமெல்லாம் கிடையாது. அதனால தான் அதுக்கு பிரம்மன்னு சொல்லி பிரம்மனுக்கு விசேஷணம் இருக்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கோம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னா பிரம்மனுக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் விசேஷணமா, சத்தியம் ஞானம் அனந்தமே விசேஷ்யமானு பெரிய விசாரம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மனுக்கு விசேஷணம்னு சொன்னால், இதெல்லாம் ஏற்கனவே படிக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். சத்தியம் ஞானம் அனந்தமெல்லாம் விசேஷணம்னு சொன்னால் அது பிரம்மனுடைய குணமாக மாறிடும். ஆக சத்தியம் பிரம்ம, அனந்தம் சத்தியம் பிரம்ம, அனந்தம் ஞானம் பிரம்ம, அப்படி தான் தைத்திரிய உபநிஷத்தில் படிச்சிருக்கோம். அப்போ சுத்த போதஸ்வபாவா சத் அசதிதம் அசேஷம் பாசயன் நிர்விசேஷா விலசதி பரமாத்மா. பரமாத்மா விசேஷேண லசதி, பரமாத்மா சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கிறார். எப்படின்னா ரொம்ப விசேஷமாக விளங்கின்னு இருக்கார். நிர்விசேஷா பாசயன் விலசதி பரமாத்மா. எங்கே இருக்காருன்னா அதுதான் பியூட்டி, அழகாக கொண்டுறார் பாருங்க. பிரகிருதி விகிருதி பின்னா சுத்தபோதஸ்வபாவ சத் அசதிதம் அசேஷம் பாசயன் நிர்விசேஷா விலை. பாசயன்னு அர்த்தம் அனைத்தையும் ஒளிர்வித்து கொண்டு தானே ஒளிர்கிறார். அதுக்கு தான் ஸ்வயம் பிரகாசம்னு பேர். இந்த கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் இண்டிபெண்ட்டாக பிரகாசம் இல்லை. அதுக்கு எல்லாம் இரவல் பிரகாசம், சந்திரனை மாதிரி. அதுகிட்டேருந்து ஒளியை இரவல் வாங்கிட்டு இதெல்லாம் வேலை பண்ணுறது. இதுக்கெல்லாம் சுயமாக பிரகாசம் கிடையாது, ஸ்வதந்திர பிரகாசம் கிடையாது. சைத்தன்ய பிரகாசத்தினால தான் இது பிரகாசிக்கிறது. விலசதி பரமாத்மா. பரமாத்மானா பியூர் கான்ஷியஸ்னஸுக்கு இன்னொரு பேர் பரமாத்மா. பகவான் கீதையில் வேறு சொல்கிறார் பாருங்க, உபத்ரஷ்டானுமந்தாச்ச. நிறைய கொட்டேஷன் கொடுத்தா தான் புரியும், தெரிஞ்சிருக்கணும். உபத்ரஷ்டானுமந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வரः பரமாத்மேதி சாப்யுக்தः தேஹேஸ்மின் புருஷः பரः. அஸ்மின் தேஹே பரஹ புருஷா. இந்த பரமாத்மா விலசதி எங்கன்னா ஜாகிரதாதிஷு அவஸ்தாசு. விழிப்பு கனவு உறக்கம், என்னமோ எங்கே ஆப்ஜெக்டாக சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கே வந்துட்டார், விழிப்பு கனவு உறக்கத்தில் அப்படின்னார். ஜாகிரதாதிஷு அவஸ்தாசு அகம் அகமிதி, நான் நான் என்று, சாக்ஷாத் சாக்ஷாத் அகம் அகமிதி சாட்சிரூபேண புத்தேஹே. புத்தேஹே சாட்சிரூபேண அகம் அகமிதி ஜாகிரதாதிஷு அவஸ்தாசு நிர்விசேஷா பரமாத்மா சுத்தபோதஸ்வபாவா விலசதி. அப்படி படிக்கணும் அந்த ஸ்லோகத்தை. பிரகிருதி விகிருதி பின்னா சுத்தபோதஸ்வபாவா சத் அசதிதம் அசேஷம் பாசயன் நிர்விசேஷா விலசதி பரமாத்மா ஜாகிரதாதிஷ்வவஸ்தா ஸ்வஹமஹமிதி சாக்ஷாத். அஹமஹமிதி சாக்ஷாத் சாட்சிரூபேண புத்தே. அப்படி தான் சொல்ல முடியும். நானியப் பந்தா வித்யதேனாய. இன்னும் மந்திரம் இருக்குது, முடியல. ஆக இதெல்லாம் லைவாக இருக்கிறதுக்கு காரணம், லைவாக என்ன, உணர்வோடு இருக்கிறதுக்கு காரணம் உணர்வாகிய நான். உணர்வாகிய நான் இல்லை என்றால் காதுகள் இயங்காது. காதிலே கேட்கும் சக்தி இயங்காது. காது இருப்பதும் தெரியாது, காதிலே கேட்கும் சக்தி இயங்குவதும் இருக்காது. நான் இல்லை என்றால், நான் உணர்வாகிய நான் இல்லை என்றால் அப்படியே போட்டுக்கணும். உணர்வாகிய நான் இல்லை என்றால் உள்ளத்தில் எண்ணங்கள் சிந்தனை நிகழாது. உணர்வாகிய நான் இல்லை என்றால் கண்கள் பார்க்காது, காதுகள் கேட்காது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய இதில் ஒரு விஷயம் இருக்குது. பிராணஸ்ய பிராணஹான்னா நம்ம என்ன நினச்சிட்டுருக்கோம், மூச்சுக்காற்று போயிடுத்துன்னா மூச்சுக்காற்று தான் சாஸ்திரங்களில் நிறைய இடத்துல இருக்குது. பிராண பிரம்மோபாசனா, அதை எடுக்கிறதுக்காக தான் பிராணஸ்ய பிராணஹா. பிராணனுக்கு பிராணன்னு சொல்லிவிட்டார்.
உணர்வு இல்லைன்னா பிராணனே இயங்காதுன்னு விட்டார். அதனால்தான் இந்த பிராணசப்த விசாரம் பிரம்மசூத்திரத்தில் நிறைய பகுதிகளில் இருக்குது. இந்த பிராணன் எங்கெல்லாம் வேர்டு வருதோ உபனிஷத்துக்களில், சில இடங்களில் பிராணனுக்கு மூச்சு காத்துன்னு பேர், சில இடங்களில் பிராணனுக்கு வேறு அர்த்தம் வரும், சில கான்டெக்ஸ்டில் பிராணனுக்கு கான்ஷியஸ்னஸ்னே பேர். இந்த பிராணசப்தம், அந்த பிராணனை ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் பிராணஸ்ய பிராணஹான்னு சொன்னது ரொம்ப முக்கியம். இப்போ புரிஞ்சு போச்சு. ஏதாவது என்னை ஆப்ஜெக்டிஃபையும் பண்ண முடியாது. இதுக்கு தான் உதாரணம் நம்ம சொல்கிறது, என் கண்ணாலேயே என் கண்ணை பார்க்க முடியாது. எனக்கு கண் இருக்குங்கிறதுக்கு பிரமாணம் கண்ணுக்கு இருக்கிற விஷயம் இருக்கிறதுனால தான் கண் இருக்குது தெரியறது. நான் உணர்வாக இருக்கிறேங்கிறது தெரியறது எதனாலேனா, உணர்வப்படுவது இருப்பதால் உணர்வாக இருக்கிறேன் என்பது உணரப்படுகிறது, புரிந்து கொள்ளப்படுகிறது. அது மாதிரி கண்ணுக்கு பொருள் இருக்கிறதுனால கண்ணை தெரிஞ்சுக்கிறேன். கண்ணை கண்ணால் பார்க்கவே முடியாது. இந்த கண்ணை கொண்டு கண்ணாடியில் பார்க்குற கண்ணு கூட நிழல் தான். இந்த கண்ணை கொண்டே இந்த கண்ணை ஒருபொழுதும் எப்படி பார்க்க முடியாதோ, என்னை நான் புறப்பொருளாக பார்க்கவே முடியாது, அனுபவிக்கவே முடியாது. ஆத்ம அனுபூதி பெற்றவர்கள், ரியலைஸ்டு சோல், இந்த மாதிரி சொற்கள்லாம் ரொம்ப பரவி போயிடுது. அசம்பிரதாயமான சப்தங்கள்லாம் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய தப்பானதெல்லாம் போய் உண்மையானதை மறைச்சு விடுறது. இது மாதிரி சம்பிரதாயத்தை மறைக்கிறது நிறைய இருக்குது. சம்பிரதாயம் ரொம்ப சிம்பிள், எளிமையானது. அசம்பிரதாயம் கடினமானது, ரொம்ப நாளைக்கு நம்ம சம்சாரத்தில் உட்காந்து வச்சுடும். அதனால் உண்மையான சம்பிரதாயமான டீச்சிங் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம். அப்படி இருக்குது இன்றைக்கி. ஏன்னா உலகம் முழுக்க எல்லாம் மதங்கள்லாம் பரவி இருக்குது, குழப்பிடுறாங்க நிறைய பேர். ஆனால் ஜனங்களுக்கு புண்ணியம் இருந்தால் தான் அது கிடைக்கும். ஆத்ம ஞானம் அனுபவிக்கிறதுங்கிற விஷயம் வேறு, ஆத்மா அனுபவங்கிறது எல்லாருக்கும் இருக்குது. ஆத்ம ஞான அனுபவத்தில் தான் ப்ராப்ளம். ஆத்மா அனுபவம் ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அதை கண்ணை மூடி தேடவும் கூடாது, கண்ணை திறந்துண்டும் தேடக்கூடாது. புத்தியை யூஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும். இது திரும்ப திரும்ப அது சொல்லப்படுறது. அப்படி சொன்னால், அப்படி பண்ணினா என்ன ஆகும்னா, அதிமுச்சிய, இது திரும்பவும் முடிக்கிறதுக்காக சொல்கிறேன். இதை அறிந்து, இந்த உண்மையை அறிந்து, நானே அந்த பிரம்மம், நானே அந்த தேவன், நான் தான் என்னது, நான் தான் மனதை செயல்படுத்துகிறேன், மனதினுடைய செயலுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறேன், நான் தான் கண்ணினுடைய செயலுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய இருப்பால் தான் இயங்குகின்றன, எனது இருப்பால் உள்ளமும் உடலும் இயங்குகிறது, என்னுடைய இருப்பில்லாமல் உடலும் உள்ளமும் இயங்காது. இது அறிஞ்சு என்ன ஆறுது, அதிமுச்சிய. கொஞ்சம் காலமுறை சொன்னபோது எனக்கு கொஞ்சம் இதாக இருந்ததுனால இன்னும் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், நீங்கள் பொறுத்துக்கோங்க. அதிமுச்சியாக சொன்னால், இந்த அகங்கார மமகாரத்தை விட்டு விட்டுன்னு காலமுறை சொன்னேன், இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. என்னைக்கு அகங்கார மமகாரம் இல்லையோ அப்போ எனக்கு விருப்பு வெறுப்பு இருக்காது. நமக்கு பெரிய பிரச்சனை விருப்பு வெறுப்பு தான். நமக்கு இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்காது. நமக்கு எது பிடிக்குமோ அது கிடைக்காது, பிடிக்காதெல்லாம் சேரும் வாழ்க்கை. அதெல்லாம் நீங்களே ஹோம்ஒர்க் பண்ணும். என் வாழ்க்கையில் எனக்கு பிடிக்காது என்னவெல்லாம் என்னிடம் இருக்கிறது, எனக்கு பிடித்ததெல்லாம் என்னவெல்லாம் கிடைக்காமல் இருக்கிறது. நமக்கு ராகத்வேஷந்தான் மெயின் ப்ராப்ளம், விருப்பு வெறுப்பு. இதுக்கு காரணம் என்னென்னா அகங்காரம். அகங்கார மமகாரம் இருக்கிறதுனால யான் எனதுங்கிற அந்த அபிமானம் இருக்கே, அகங்கார மமகார அபிமானம் இருக்கே, அதனால தான் நமக்கு மனசில் எப்போ பார்த்தாலும் ராகத்வேஷம் இருக்குது. அகங்கார மமகாரம் போயிடுதுன்னா ராகத்வேஷத்துக்கு அவகாசம் இல்லை. ராகத்வேஷம் இல்லைன்னு சொன்னால் உணர்ச்சி பிரச்சனைகளே கிடையாது. எதிர்காலத்தை பற்றிய கவலை, காலமுறை சொன்ன எதிர்காலத்தை பற்றிய கவலை, கடந்த காலத்தை பற்றி ஏன் இப்படிலாம் நடந்ததோ தெரியல, ஏன் இப்படித்தான் நடந்துருக்கோ தெரியல, இனி என்னெல்லாம் கன்றாவி வரப்போகிறதோ தெரியல. இல்லாட்டி இன்னொரு கற்பனை,
அப்படி இருந்தோம், இப்படி இருக்கோம், இனி அப்படி இருப்போம். ஜோசியர் வேற சொல்லிவிடுவார், உனக்கு நல்ல திசை வரப்போகிறது, நீ பார், நீ தான் நம்பர் 1 அப்படின்னு எனக்கு சொல்லிவிடுவார். அந்த கற்பனையிலையும் முதந்துருப்பான். இதான் உனக்கு பிஸ்னஸில் பாரு, இனிமேல் நீ தான் அள்ளி குவிக்க போகிற, கோடி கோடியாக கொட்ட போகிறது அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு எதிர்காலத்தில் ஒரு குஷியிலே இருப்பான். பரவாயில்ல, அந்த மட்டுமா நல்லதையாக சொன்னார் இவர். அதில் இவனுக்கு ரொம்ப ஆசை இருக்குது. சப்போஸ் அதுலேயும் டிஸ்டர்பன்ஸ் இருந்துன்னு வச்சுக்கோ, அப்போ சொல்லுவார், அது நல்லா கிளிக் ஆகணும்னா இந்த கோயிலுக்கு போகும்பார், அந்த கோயிலுக்கு போகும்பார், அந்த பரிகாரம் பண்ணும்பார், இதை பண்ணும்பார். இவனுக்கு அப்பப்போ அந்த ஆசையை இன்னும் அந்த ஆசைப்பட்டது அடையவே இல்லையேன்னு அது வேறு இருக்கும். எல்லாம் ஒன்றும் இல்லை. என்னது? நித்யானந்தா நித்திய திருப்தா. இவன் தெப்பவும் திருப்தியாக இருக்கான், ரொம்ப கண்டென்ட். எல்லாம் எனக்கு லைஃப்பில் வர்ற ப்ளஸ்ஸுக்கும் நான் அடிமையாக போகிறது. லைஃப்பில் ப்ளஸ்ஸுக்கு நான் ப்ளஸ்ஸை லைக் பண்ணலை, மைனஸை ஹேட்ரட் பண்ணலை. அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் எனக்கு வாழ்க்கையினுடைய ஏற்றத்தாழ்வை நான் பொருட்படுத்தவில்லை. ஏற்றத்தாழ்வுங்கிறது இயற்கையினுடைய நியதி. என்னோட எதுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன்? என் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் நான் ஒரு ஹையஸ்ட் லெவலில் இருந்தேன், அப்புறம் இப்போ லோ வந்துவிட்டேன், ரெண்டும் கட்டான் லெவலில் இருக்கேன்னா. இதெல்லாம் நீயே இப்படி நான் அநியாயமாக உன்னை பற்றி இப்படி ஒசத்திக்கிற, தாழ்த்திக்கிற. உயர்வு தாழ்வை கடந்தவன் நீ. எல்லாம் தற்காலிகமானது, எதையுமே சார்ந்துடாத. இதெல்லாம் எங்கள் குருநாதர் சொல்லுவார், இது கார்ட்போர்ட் சேர் அப்படிம்பார். கார்ட்போர்ட் சேர்னால் இப்போ நான் உட்காந்துருக்கிற சேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதால இப்போ நம்ம உட்காந்துருக்கிறதுலாம் இதாக இருக்குது. வெறுமனே அட்டையில் சேர் பண்ணி வச்சு உட்காந்தா விழுந்துருவோம். அது மாதிரி இதை எப்போவுமே லீன் பண்ணக்கூடாது. எதை? வாழ்க்கையினுடைய உயர்வையும் தாழ்வையும் நாம் லீன் பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம காரியம் பண்ணிகிட்டு இருந்தால் உயர்வெல்லாம் வந்துட்டு போயிட்டே இருக்கும். உயர்வை நாடி நம்ம போகக்கூடாது, உயர்வு நம்ம நாடி வரட்டும். அப்படியே வந்தாலும் அந்த உயர்வை நாம் மதிக்கப் போவதில்லை. தாழ்வு நம்மிடத்தில் வந்தாலும் நாம் அதை பற்றி கருதப்போவதில்லை. என்னை பற்றி மற்ற யாரை இதாக இருந்தாலும் சரி, எந்த விஷயத்துலையும் அந்த ஒரு மனோபாவம் வந்துடும். அகங்கார மமகார ராகித்யம் ராகத்வேஷ அபாவஹா அதிமோச்சனம். அதிமோச்சனம்னா என்ன அர்த்தம்னா, அதுதான் சொன்னேன், இந்த இந்திரியங்கள் மேலே இருக்கிற அபிமானத்தை விட்டு ஐயோ என் கண் இப்படி ஆயிடுத்தே. முந்தியெல்லாம் இந்த கண்ணில் இங்கே ரொம்ப தூரத்தில் இருக்கிறத கூட பார்ப்பேன், இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒன்றுமே தெரியல, எழுத்தே தெரியலையே, இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு எதுக்கு துக்கப்படணும்? இது கண்ணோட தர்மம். அது நீயா கண்ணு உங்கள்கிட்ட இருக்குது, நீ கண்ணுன்னு ஏன் நினச்சின்னு கவலைப்படுற? என் கண்ணு இப்படி ஆகிடுத்தே, என் காது இப்படி ஆகிடுத்தே, ஏன்பா இப்படி கவலைப்படுற? காது வந்தது, காது இப்படி இருக்குது, காது போயிடும். அதுக்கு தான் இருக்குது. உடம்பு வந்தது, உடம்பு இருக்குது, உடம்பு போக போகிறது. இதுக்கே போய் இப்படி அலட்டிக்கிறேன்? அனாவசியமாக ஏன் இது பண்ணிக்கிற? குவைட்டாகிறேன். நீ சும்மா இருமா, மற்றவனை பேர் டிஸ்டர்ப் பண்ணுறான் நிறைய பேர். இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா இருக்கிறவனெல்லாம் பிடிச்சி வம்புக்கு எடுத்துருவான். அதெல்லாம் தான் சம்சாரம். அதுக்கு பேர் தான் சம்சாரம். நாம் துக்கப்படுறது மாத்திரம் இல்லை, என் துக்கத்தை யாருமே ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி கூப்பிட்டு இழுத்து வச்சு அவனையும் துக்கப்படுத்துறது. எல்லாரும் என்ன பண்ண முடியும்? ஏதோ ஹெல்ப் பண்ண முடியும், அவ்வளோதான் பண்ண முடியும். அதனால தான் அதிமோச்சனம். இதெல்லாம் விடு. உங்களுக்கு தோணும், சுவாமி இதெல்லாம் சுலபமானா, பண்ணித்தான் ஆகணும். நானிய பந்தா வித்தியதேன. உண்மையான நிம்மதி வேண்டுமானால் இதை தவிர வேறு வழி இல்லை. இல்லை எனக்கு வேறு வழி இருக்குன்னா அந்த வழி என்னன்னு எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். அற்றது பற்றனில் உற்றது வீடு. எங்கே பற்ற விடுறதுன்னா இந்த சரீரத்தில் தான். இந்த சரீரம், இந்த இண்டிவிஜுவாலிட்டி, எனக்குன்னு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. இந்த இமேஜுக்கே நெருப்பு வச்சு கொளுத்தணும். நீயாவது உன் இமேஜாவது. லௌகிக விஷயத்துக்கு வேணால் வச்சுக்கலாம், தர்மமாக இருக்கணும், அதெல்லாம் நம்ம சொல்லலை. இப்போ நம்ம முழுக்க வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கோம். இந்த விவகாரத்தில் சொல்லலாம் வேணால் மரியாதைக்கு தர்மமாக இரு. ஆனால் அதுக்கும் உலகம் மதிக்கிறது மதிக்காத எதிர்பார்த்த நீ உனக்காக நீ தர்மமாக இரு. நீ சாஸ்திர வேதத்துக்கு கட்டுப்படு, பகவானுக்கு கட்டுப்படு, தர்மத்தை கடைப்பிடி, உனக்கு நல்லது. ஊரில் 10 பேர் வசத்தியாக பேசுவான், தாழ்த்தியாக பேசுவான், ரெண்டும் கெட்டானா பேசுவான். அவனுக்கு இதே தான் வேலை. அவன் ஜென்மாவில் இதுதான் கர்த்தவியம் நினச்சின்னு இருக்கான். உனக்கு இதாக கர்த்தவியம். அவன் சொல்கிறத கேட்குறதுக்கு நீ பிறந்திருக்கே,
இன்னொருத்தர் உன்னை பற்றி என்ன கமெண்ட் அடிக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ ஜென்மம் எடுத்திருக்க? வந்தையா காரியத்தை பார்த்தியா போயிட்டே இரு. நல்லது, இதுதான் உபாயம். ஆனால் இது ரொம்ப கடினமான உபாயம். சொல்லப்போனால் சிம்பிள் உபாயம். எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிறது தான் கஷ்டம். தூக்கி போடுறது எத்தனை நேரம் போகிறது? யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் ஆசை விட விட ஆனந்தமாமே. ஆனால் அதுதான், அது என்னமோ ஒரு நம்மளை அறியாத ஒரு மாயையில் மாட்டின்னு இருக்கோம். நமக்கு ஏதோ என்னமோ வருங்காலம் இப்படி இருக்குமோ, கடந்த காலம் இப்படி இருந்தது, நிகழ்காலம் இப்படி இருக்கிறது, வருங்காலம் எப்படி இருக்க போகிறதோ. இந்த அறிவு சரியாக பலமாக இருந்தால் உலகத்தில் நாம் நிறைய நல்லதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா இதிலெல்லாம் நம்ம மனசை செலுத்தாமல் இருந்தோம்னா நம்ம மனசு ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம மனசு ஆரோக்கியமாக இருக்கிற போது, ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மனசு செல்லாத போது மனசு நிறைய நமக்கு அவைலபிளாக இருக்கும். நல்ல காரியம் பண்ணுறதுக்கு மனசு தயாராக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நாம் ஒதுக்கிடுறோம். அப்போ மனசை நம்ம காரியத்தை, நல்ல காரியமெல்லாம் நிறைய பண்ணலாம். அந்த நல்ல காரியத்துக்கு நம்ம கிளைம் பண்ணிக்கவும் மாட்டோம். எவ்வளோ ஆனந்தம் பாருங்க. எவ்வளோ நல்லது பண்ணாலும் அந்த நல்ல காரியத்தை நாம் பண்ணினேங்கிற அபிமானமும் இருக்காது. இப்படி இருந்தால் தான் உலகத்துக்கு நிறைய நல்லது செய்ய முடியும். ஞானிகளால் தான் நிறைய செய்ய முடியும். அதனால தான் கிருஷ்ணர் சொல்கிறார், அஞ்ஞானிகள் எப்படி ரொம்ப அபிமானத்தோட கர்மம் செய்கிறார்களோ, ஆசையோடு இருக்கிறார்களோ, ஞானிகள் அதே மாதிரி அதை காட்டிலும் பல மடங்கு ஆசையோட வேலை செய்கிற மாதிரி காட்டின்னு ஆசை இல்லாமல் இருக்கணுங்கிறார். சக்தாக கர்மண்ய வித்வாம்சோ யதா குர்வந்தி பாரத குறியாத் வித்வாம்ஸ் ததா சக்தீருஷுர் லோகசங்கிரகம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் பகவத்கீதையில் பகவான் சொன்னார். இந்த ஞானத்துக்கு அப்புறம் நமக்கு இந்த உலகத்தில் காரியம் பண்ணுறது பண்ண முடியும். ஆனால் அனுகிரகம் நிறைய வேணும். இந்த ஞானம் ஒன்றும் வேணும்னு கேட்டால் போகிறோம், வேறு ஒன்றும் வேண்டாம். எனக்கு விருப்பு வெறுப்பு வேண்டாம், எனக்கு அகப்பற்று புறப்பற்று வேண்டாம். அதை கேட்போம் பகவானிடத்தில். தினம் பிரார்த்தனையில் இங்கே சொல்கிறோம், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து யான் எனது எனும் செருக்கை நீக்கி மனித பிறவியின் மாண்பை உணர உமது அருளை மனமாற பிரார்த்திக்கிறோம். தினம் இருக்குது இந்த பிரார்த்தனை. யான் எனது எனும் செருக்கை நீக்கி மனித பிறவியின் மாண்பை உணர உமது அருளை மனமாற பிரார்த்திக்கிறோம். நாங்கள் அனைவரும் விருப்பு வெறுப்பின்றி உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் சொல்லிகிட்டே இருக்கோம். என்னைக்காவது பலிக்கும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு. நாங்கள் அனைவரும் விருப்பு வெறுப்பின்றி, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளன்னு சொன்னதுனால விருப்பு வெறுப்பின்றி உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் ஒற்றுமையாக அறிவுபூர்வமாக ஆழ்ந்த அமைதியுடனும் சோர்வில்லாமலும் திறமையுடனும் தூய்மையுடனும் நல்லொழுக்கத்துடனும் திறமையுடனும் செயலாற்றுவதற்கு அருள் புரிவாயாக. இந்நிறுவன அமைப்பிற்கு பேருதவி புரியும் அனைத்து அன்பர்களுக்கும் எங்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நோயற்ற வலிவான உடல் நலத்தையும் பொருட்செல்வத்தையும் உண்பால் பேர் அன்பினையும் சீரிய அற வாழ்க்கையையும் நற்பண்புகளையும் அருள்வீராக. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து யான் எனது எனும் செருக்கை நீக்கி, வாழ்வாங்கு வாழ்ந்துன்னா தர்மமாக வாழ்ந்து, யான் எனது என்னும் செருக்கை நீக்கி மனித பிறவியின் மாண்பை உணர உமது அருளை மனமாற பிரார்த்திக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச 1998 இது சொல்லிகிட்டு இருக்கோம். என்ன போகிறது வந்தால் 98, 2008, இன்னும் 2 வருஷம் வந்தால் 20 வருஷம் அப்புறம் இந்த பிரார்த்தனைக்கு. அப்போ காயின் பண்ணது. எதுக்கு சொல்ல வரேன்? அதிமுச்சிய சங்கராச்சாரியர் 2 அர்த்தம் சொல்கிறார் இந்த இடத்துல. அதிமுச்சிய பிரேத்தியங்கிறத, அதிமுச்சியங்கிறத முதல் அர்த்தம் சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அகங்கார மமகாரத்தை விட்டு அப்புறம் என்னது புத்திரன் மித்ரன் களத்திர பந்து அவங்கள்டிருந்து விடுபட்டு அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்கிறார். இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுச்சியாங்கிறதுலையே அந்த சந்நியாசத்தை சொல்லி பிரேத்தியா ஜீவன் முக்தியும் சொல்லிவிடுறார். ஜீவன் முக்தியும் சொல்லி அஸ்மால் லோகாத் பிரேத்தியாங்கிறதுக்கு இந்த சரீரத்துலேருந்து கிளம்பின்னு விதேக முக்தியும் சொல்லிவிடுறார். காலையில் அமிர்தாக பவந்திக்கு நான் அர்த்தம் சொல்லலை, இப்போ சொல்கிறேன். அமிர்தாக பவந்தி சொன்னால் மோட்சத்தை அடைகிறார்கள், மரணமற்ற நிலையை சொன்னேன். நான் ஞாபகம் இல்லை எனக்கு.
அமிர்தாக பவந்தி. மிருத்தம்னா ஷாவு, அமிர்தம்னா ஷாவில்லைன்னு அர்த்தம், ஷாவற்ற தன்மைன்னு அர்த்தம். அமிர்தம் தமிழ்லையும் அமுதம்னு அதுதான் சொல்கிறோம். ஆனால் அமுதத்துக்கு எதிர்ச்சொல் முதம்னு தமிழில் சொல்கிற மாதிரி தெரியல. சம்ஸ்கிருதத்தில் என்ன சொல்கிறோம்? மிருத்தம், எதிர்ச்சொல் அமிர்தம். தமிழில் அமிழ்தம்னு இருக்குது, அமுதம்னு இருக்குது. ஆனால் சம்ஸ்கிருதத்தில் அமிர்தம். அமிர்தம்னு சொன்னால் மரணராகித்யம், இறப்பற்ற நிலை, மரணமிலா பெருவாழ்வு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அதை அடைகிறார்கள். ஏன்னா பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. பிறப்பும் இறப்பும் பொருந்த எனக்கு எவ்வண்ணம் வந்தது என்று எண்ணி யான் பார்க்கில் மறப்பும் நினைப்புமாய் நின்ற வஞ்ச மாயா மனத்தால் வளர்ந்தது தோழி. எல்லாம் மாயா மனத்தினால தான் வந்தது இந்த ஜென்ம மரணம் அப்படின்னு சொல்கிறார். ஆஹா, இனி மறுபடியும் பிறக்க மாட்டான்னு அர்த்தம். மறுபடியும் பிறக்க மாட்டாங்கிறத எப்படி நாம் அர்த்தம் பண்ணிக்கிறது? துவைத சாஸ்திர திருஷ்டியில் மறுபடியும் பிறக்க மாட்டான்னா இவன் மறுபடியும் இவனுக்கு சரீரம் கிடையாது. இவன் இனிமேல் புல்லாகி பூடாய் புழுவாய் புறமாகி பிறக்க மாட்டான். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். இது துவைத சாஸ்திரம். துவைத சாஸ்திரப்படி நான் பகவானை பூஜை பண்ணி நான் சிற்றுயிராகிய நான் பேருயிராகிய இறைவனை போற்றி வழிபட்டு இறைவன் என்னை ஆட்கொள்ளுகிறான், இறைவனோட நான் ஒன்றுபட்டு விடுகிறேன், எனக்கு மறுபடியும் உடல் கிடையாது, நான் எப்பொழுதும் இறைவனிடத்திலேயே இருப்பேன். அத்வைத சித்தாந்தப்படி ஜன்ம நஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித். ஆகையினால எனக்கு ஜென்மா ஏற்கனவே இல்லைங்கிறது தான் பாடம். இப்போவே நான் பிறக்கலைங்கிறது தான் படிப்பேன். இப்போ பிறந்திருக்கிற மாதிரி ஒரு பிரமை, என்னமோ நிறைய பிறந்த மாதிரியும் நிறைய வாழ்ந்த மாதிரியும் நிறைய செத்து போன மாதிரியும் பிரமேன்னு சொல்லிடுறோம். இது மாயேன்னு ஒதுக்குறோம். இதுதான் நிறைய பேரால் ஜீரணமே பண்ண முடியாது. கொஞ்சமாவது அதை ஒத்துக்க முடியும், இதை வரும்போது அதை ஜீரணமே பண்ண முடியாது. அப்போ மரணம் இல்லைங்கிறத நம்ம எப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், சாஸ்திரத்தில் இல்லை, அங்கங்கே இருக்குது, சில இடங்களில் இருக்குது. எனக்கு மறுபடியும் இந்த உடம்போட நான் பற்று வைக்க மாட்டேன். நான் இது என்னதுன்னா, இது ஒரு மலம்னே சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். இந்த இண்டிவிஜுவாலிட்டி எப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றுற மலத்துக்கு சமானம். ரொம்ப ஸ்ட்ராங் இது. இந்த ஜீவத்வ புத்திங்கிறது, இந்த தேகாத்ம புத்தி, ஜீவ புத்தியே மலம்னு சொன்னால் தேகாத்ம புத்தி விஷயாத்ம புத்தி என்னன்னு சொல்கிறது? அழுக்கு. யாராவது மலத்தை சாப்பிடுவானா? தான் உடம்புலேருந்து வெளியேற்றப்பட்ட மலத்தை கழுவி இத்தனை சோப்பு போடுறோம். ஹேண்ட் வாஷ் டேன்னு ஒரு டே வேர்ல்டு முழுக்க, தெரியுமா உங்களுக்கு? டுடே குளோபல் ஹேண்ட் வாஷ் டே அப்படின்னு முந்தானத்துக்கு வந்தது. அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி, அதெல்லாம் குழந்தைங்கள்லாம் எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறது. வரவங்களாம் ரோட்டில் போகிறவங்களெல்லாம் கூப்பிட்டு கையை கழுவுங்க. யாராவது கடை வாசலாம் இந்த பிளாட்ஃபாரத்தில் சாப்பிட்றவங்கள்ட்டெல்லாம் போய் இந்த குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூலில் அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம். இந்த பிளாட்ஃபாரத்துலலாம் சென்னையில் அங்கங்கெல்லாம் சாப்பிட்றவங்கலாம் அப்படியே போய் எடுத்து சாப்பிட்றான் இல்லையா, அப்போ உடனே இந்த குழந்தைங்கள்லாம் போகும், ப்ளீஸ் சார் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க, டுடே குளோபல் ஹேண்ட் வாஷ் டே. ஒரு நாளைக்கு தான் கை கழுவுறதுக்கு ஆள் வருவான். இப்போ எப்படி மலத்தை நாம் திரும்ப சாப்பிட மாட்டோமோ அது மாதிரி மறுபடியும் இந்த அபிமானத்தை கொண்டு வர மாட்டோம். ஆக இந்த ஜீவாத்ம புத்தி, எனக்கு இந்த இண்டிவிஜுவாலிட்டி, அது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிடுறேன். அப்போ என்னென்னா, எப்போ இடைவிடாத நிறைவுணர்வு என் உள்ளத்தில் இருக்கிறது. இதுதான் இந்த உடம்பில் இருந்துட்டே உடம்பை கடந்தவனாக வாழ்கிறது. இந்த அறிவை கற்றுக் கொடுக்கறது சாஸ்திரம், உபனிஷத்து. அதனால தான் பன்னரும் உபநிடதங்கள் நமது நூல். ஆக அமிர்தாக பவந்தி. சரி, இதை இன்னும் விளக்கி சொல்கிறது இந்த மந்திரம். இதை மேலும் விளக்கி சொல்லுகிறது. ஒன்றுமே புரியலையே, நிறைய கேள்வியெல்லாம் வந்திருக்கு. அந்த கேள்வியெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் சொல்கிறேன். அநேகமாக இந்த கேள்விக்கெல்லாம் இதிலேயே பதில் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஆக உணர்வை உணரப்படு பொருளாக உணர முடியாது. அதுதான் பாடம். இந்த பாடம் அடுத்த மந்திரத்தை படிப்போம். ந தத்ர சக்ஷுர்கச்சதி ந வாக்கச்சதி
நோ மனோ ந வித்மோ ந விஜானீமஹ யதைததனுசிஷ்யாத் அன்யதேவ தத் விதிதாத் அதோ அவிதிதாததீ இதி சுஷ்ரும பூர்வேஷாம் ஏனஸ்தத்வ்யசக்ஷிரே ந தத்ர சக்ஷுர்கச்சதி ந வாக்கச்சதி நோ மனஹ ந வித்மஹ ந விஜானீமஹ யதைததனுசிஷ்யாத் அன்யதேவ தத்விதிதாத் அதோ அவிதிதாததீ இதி சுஷ்ரும பூர்வேஷாம் ஏனஸ்தத்வ்யசக்ஷிரே. ஆக மாணவன் கேட்ட கேள்விக்கு அவனும் கேட்டது என்ன? எது இதை இயக்குகிறது? எந்த தேவன் இந்த ஷரீரம், இந்த இந்திரியங்கள், மனதிற்கு பின்னால் இருக்கிறான்? கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் யாரை முன்னிட்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றன? எவரை முன்னிட்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றன? நம்ம பதில் தெரிஞ்சுக்கிட்டோம். உணர்வை முன்னிட்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த உணர்வு யார்? அந்த உணர்வு நீயே, நான் தான். உலகம் அனைத்திற்கும் இருப்பாகிய உணர்வே நான். என் மீதுதான் காலம் இருக்கிறது, என் மீதுதான் தேசம் இருக்கிறது. என் மீதுனா இங்கே ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். என்னை சார்ந்து தான் இருக்கிறது. என் மீதுன்னா இப்போ டேபிள் மேலே புஸ்தகம் மாதிரி இல்லை, தங்கத்து மேலே நகை இருக்கிற மாதிரி. தங்கத்து மேலே நகை எப்படி இருக்குது? தங்கம் கீழே இருக்குது, நகை மேலே இருக்கா? நகை முழுக்க தங்கம் இருக்கு. அப்போ என் மீதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, தங்கத்தின் மீது நகை இருக்கிறதுன்னு சொல்கிற மாதிரி என்னை சார்ந்து தான் இந்த மாயா காரியமான இந்த பிரபஞ்சம் இருக்கிறது. மையேவ சகலம் ஜாதம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயமஸ்மியகம். கைவல்யோபனிஷத் 19வது மந்திரம். சரியான அத்வைத சித்தாந்த மந்திரம். அதாவது அனைத்தும் எல்லாம் சொல்லுவோம். என்ன சாதாரணமாக என்ன படிப்போம்? இறைவனிடத்திலிருந்தே எல்லாம் தோன்றியது, இறைவனிடத்திலே எல்லாம் ஒடுங்கியிருக்கிறது, இறைவனிடத்திலே எல்லாம் நிலை பெற்றிருக்கிறது, இறைவனிடத்திலேயே எல்லாம் ஒடுங்கி இருக்கிறது. இறைவன் யார்? அவர் எங்கே இருக்கிறார்? இறைவனிடத்திலிருந்தே எல்லாம் தோன்றி இருக்கிறது, இறைவனிடத்திலேயே எல்லாம் நிலை பெற்றிருக்கிறது, இறைவனிடத்திலேயே எல்லாம் ஒடுங்குகின்றது அப்படிங்கிறது வேற. இன்னொன்று, என்னிடத்திலேயே எல்லாம் தோன்றுகின்றன, என்னிடத்திலேயே எல்லாம் நிலை பெற்றிருக்கின்றன, என்னிடத்திலேயே எல்லாம் ஒடுங்குகின்றன. ரெண்டும் ஒன்று தான். பிரம்மன் ஆத்மா. அதனால தான் இங்கே பிரம்மன் ஆத்மா வேறு ஒன்றுங்கிறோம். மற்றவங்க சொல்லலாம் பிரம்மன் பரிணமிக்கிறார்னா, அது பேர் பிரம்ம பரிணாமவாதம்னு பேர். அப்படி பரிணமிக்கிறார்னு சொன்னால் அவருக்கும் மாற்றங்கள்லாம் சொல்ல வேண்டி வரும். அதில் பிரம்மன் மாறின மாதிரி மாயை காட்டுகிறது. ஒரு பொருளே இத்தனையுமாக ஆன மாதிரி காட்டுகிறது. விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி அப்படின்னு காட்டுகிறது. நம்ம இந்த வேற்றுமையை நம்பிடக்கூடாது. இந்த வேற்றுமை உண்மையல்ல. அதே சமயம் விவகாரத்தில் வேற்றுமையை மறுக்க முடியாது. ஆனால் அதே சமயம் ஆழ் மனதில் இந்த வேற்றுமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. மேல் மனதில் வேற்றுமையை ஹேண்டில் பண்ணணும். அதைத்தான் திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருக்கோம். வேற்றுமையை மேல் மனதிலே நாம் வைத்து கொண்டு அதை கையாள வேண்டும். வேற்றுமை முற்றிலும் உண்மையல்ல. ஆழ் மனதில் ஒற்றுமை உணர்வு ஒற்றுமை உணர்வு இல்லை, உணர்வே ஒற்றுமையாக இருக்கிறது. அனைவரையும் ஒற்றுமைப்படுத்துவது உணர்வு மட்டுமே. மாயைதான் உணர்வின் மீது வேற்றுமைகளை கற்பிக்கிறது. ஏன் கற்பிக்கிறது தெரியாது, கற்பிச்சிருக்கு, நம்ம சமாளித்து புரிஞ்சுக்கணும். ஏன் வந்ததுங்கிற கேள்விக்கு பதில் இல்லைங்கிறது தான் பதில்.
அதை புரிஞ்சுண்டு நம்ம எப்படி வாழணுமோ வாழ கற்றுக்கணும். துன்பமில்லாத வாழ்க்கை வாழ்கிறதுக்கு கற்றுக்கணும். இன்பத்திலும் துன்பத்திலும் தளராமல் துள்ளாமல் துவழாமல் வாழறதுக்கு கற்றுக்கணும். அதுதான் பாடத்தினுடைய நோக்கம். இப்போ இந்த மந்திரம் என்ன பண்ணுகிறதுனா, நீங்கள் சொல்கிறது ஒன்றும் புரியலையே. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹா யத் வாச்சோஹ வாச்சம் சவு பிராணஸ்ய பிராணஹா சக்ஷுஷச்சு யத் சவு பிராணஹா. சவு பிராணஸ்ய பிராணஹாங்கிறது சஹாங்கிறது பிராணனுக்கும் சொல்லலாம். சவு தேவகான்னு நான் சொன்னேன். அதல்லவோ அந்த தேவன். அந்த தேவன் அதுதான். ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? எதனால் இப்படி சொல்லுகிறீர்கள்? நேரடியாக சொல்ல வேண்டியதானே. ஏன் இப்படி சுற்றி வளைச்சு சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறதுக்கு காரணம் இருக்குங்கிறார். நான் ஏன் அப்படி பேசுகிறேன்? நீ கேட்டுட்ட. கவு தேவோ யுனக்தி கேட்டுட்ட. கேனேஷிதம் பத்ததி. கேன கேனன்னு நீ கேட்குற. எவரால் எவரால் அப்படின்னு கேட்குற. நீ எத்தனை கேன இருக்குது? 3. 1 2 3. அப்புறம் கவு தேவோ யுனக்தின்னு கேட்டிருக்கேன். கேன தேவேனன்னு போட்டுக்கணும். கேன தேவேன கவு தேவகான்னு போட்டதுனால நம்ம என்ன பண்ணிக்கணும்? அந்த தேவ சப்தத்தை அதோட சேர்த்துக்கணும். கேனே கேன தேவேன. சஹா தேவஹா ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம். சஹா தேவஹா மனசோ மனஹான்னு சொல்லியாச்சு. ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள் அப்படின்னா, அது சர்வ பிரமாண அகோச்சரத்வாத் ஏவமேவ உபதேஷ்டவியம் அப்படின்னு அர்த்தம். இப்படித்தான்ப்பா அதை சொல்ல முடியும், வேறு வழி இல்லை. நான் எப்படியா சொன்னால் நீ தப்பாக புரிஞ்சுடுவேன். அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். ஏன் சுவாமி இப்படி பேசுகிறீர்கள்? நேரடியாக ஏதாவது சொல்லி இதுதான் அப்படின்னு சொன்னால் நான் புரிஞ்சுடுவேன்னா, நீ புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா புரிஞ்சுக்கிறவனை பற்றி பேச வேண்டியிருக்கு. புரிஞ்சுக்கிறவனுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை பற்றி பேசின்னு இருக்க வேண்டியிருக்கு. நீ புரிஞ்சிக்கக்கூடிய பொருளாக அது இல்லை. அது அறியப்படும் பொருளாக அது இல்லை. அறிபடும் பொருள் நீ அல்லை, அறிபடா பொருள் நீ அல்லை. ஞாபகம் வச்சுங்க. அறிபடும் பொருள் நீ அல்லை, அறிபடா பொருள் நீ அல்லைங்கிற கைவல்ய நவனியத்துக்கு இதுதான் சரியான மந்திரம். அறிபடும் பொருள் நீ அல்லை, அறிபடா பொருள் நீ அல்லை. கந்தர் அனுபூதியில் சொன்னார், அறிவற்றறியாமையுமற்றதுவே. குறியை குறியாது குறித்தறியும்னு ஒரு அனுபூதி பாடல் இருக்கு. அறிவற்று அறியாமையும் அற்றதுவே. அது அறிவும் அல்ல, அறியாமையும் அல்ல. அறிவையும் அறியாமையையும் எது அறிகிறதோ அது அறிவுக்கு அறிவு, அறியாமைக்கும் அறிவு. அறியாமையையும் அறியும் அறிவு. புரியுறதா? எனக்கு அறிவு இருக்குங்கிறதும் எனக்கு தெரியும், அறிவு இல்லைங்கிறதும் எனக்கு தெரியும். அறிவு இல்லைங்கிறதும் அறிவு இல்லாமல் இல்லைங்கிறதும் இருக்குங்கிறதும் யாருக்கு தெரியுமோ அவன் அறிவே வடிவானவன், உணர்வே வடிவானவன். அதுதான் பாடம். அறிவினுக்கு அறிவான ஆதியை. எனக்கு ஒரு காலத்தில் கேனோபனிஷத் தெரியாது, இப்போ கேனோபனிஷத் தெரியும். ஆனால் கேனோபனிஷத்துக்கு முன்னாலேயும் நான் இருந்திருக்கேங்கிறதுல சந்தேகம் இல்லை. படிக்கிறதுக்கு முன்னாலேயும் கேனோபனிஷத் படித்ததுக்கு பிறகு நான் இருக்கேங்கிறதையும் சந்தேகம் இல்லை. ஆனால் அதுதான் எனக்கு முன்னால் கேனோபனிஷத்தை பற்றின அஜ்ஞானம் இருந்தது, இப்போ கேனோபனிஷத்தை பற்றின ஞானம் இருக்குது. ஆனால் அஜ்ஞானத்தையும் ஞானத்தையும் தெரிஞ்சுக்கிற நான் ஞானமாகவே இருக்கிறேன். அறிவுதான் அறிகிறது. அறிவுதான் அறியப்படும் பொருளை பற்றி அறிகிறது. அது இன்னொன்று சொல்கிறேன், நிறைய சொன்னால் ஒரு மாதிரி ஆயிடுமோ பார்க்குறேன், பரவாயில்ல. இப்போ இந்த வெளிச்சத்தில் எல்லாத்தையும் பார்க்குறோம். வெளிச்சத்தில் எல்லாத்தையும் பார்க்குறோம். வெளிச்சத்தை பார்க்கணுன்னு நேரம் எப்படி பார்க்குறேன்? வெளிச்சத்தினால எல்லாத்தையும் பார்க்குறோம். வெளிச்சத்தை பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னது? வெளிச்சத்தை பார்க்குறேன்னா ஆளை பார்க்குறேன்னா? வெளிச்சத்தில் ஆளை பார்க்குறேன், தெரியறதில்ல? அது வெளிச்சமாக இருக்கோ? சரி, வெளிச்சமாக இருக்கோன்னா புரியுறதுன்னு அர்த்தம். அது கடவுளுக்கே வெளிச்சம்னா என்ன அர்த்தம்? கடவுளுக்கு தான் தெரியும்னு அர்த்தம். அது கடவுளுக்கு தான் வெளிச்சம்ப்பா அப்படின்னா என்னென்னா கடவுளுக்கு தான் அது தெரியும்னு அர்த்தம். இப்போ வெளிச்சத்தை உங்களை வெளிச்சத்தை பார்க்குறேன்னா உங்களை பார்க்குறேன்னா வெளிச்சத்தில் உங்களை பார்க்குறேன். இப்போ நான் வெளிச்சம்ங்கிற வார்த்தையை சொன்ன உடனே உங்கள் மனசு எதை பார்க்குறது?
எதை நினைக்கிறது? வெளிச்சம்னு நான் சொல்கிற போது உங்கள் மனசை எதை நினைக்கிறது? வெளிச்சத்தை நினைக்கிறது. இப்போ நான் சரி பரவாயில்ல, இது எதுக்கு சொல்ல வந்தேனோ அது மாறி போயிடுது. பரவாயில்ல. இப்போ வெளிச்சத்தில் பொருளை பார்க்கலாம். வெளிச்சத்தை பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்? வெளிச்சத்தை பார்த்தா போதும். வெளிச்சத்தை பார்க்குறதுக்கு வெளிச்சம் வேணுமோ? புரியுறதா? வெளிச்சத்தை பார்க்குறதுக்கு வெளிச்சம் வேண்டாம், பொருளை பார்க்குறதுக்கு வெளிச்சம் வேணும். இது வெளிச்சமாகிடுச்சு. அது மாதிரி உலகத்தை பார்க்குறதுக்கு எனக்கு மனசு அது இது எல்லாம் வேணும். என்ன பார்க்குறதுக்கு என்ன வேணும்? என்ன பார்க்குறதுக்கு என்ன வேணும்? என்ன பார்க்குறதுக்கு ஒன்றும் வேண்டாம். என்னை பார்க்குறதுக்கு ஒன்றும் வேண்டான்னு சொல்கிறதுனால என்னை பார்க்க முடியுமா முடியாதா? என்ன பார்க்க முடியும்னா என்ன அர்த்தம்? என்னை இப்போ நான் சில பேர்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப தமாஷாக இருக்கும் நல்லதுலாம். அதாவது நான் தியானத்தில் இருந்தேன், என்ன நிறைய வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்டது வந்துட்டுருக்கு, ஒரே பைத்தியம்தான் பிடிக்க போகிறது எல்லாருக்கும். அத்தனையும் ஏற்கனவே மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும், நீ போராது. இப்போ என்னன்னா இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன்னு வச்சோம். அப்படியே உட்காந்துருக்கிற போது என்ன சொல்கிறேன்னா, அப்படியே இந்த உடம்புலேருந்து நான் வெளியில் போய் என் உடம்பை பார்க்குறேன். ஆச்சா, இது இப்போ கற்பனை பண்ண முடியுமா முடியாதா? ஏன் முடியாது? நம்ம அடிக்கடி நம்ம உடம்பை கண்ணாடியில் பார்த்துருக்கோமா இல்லையா? பார்த்துருக்கோம். அப்போ நம்ம உடம்பு எப்படி இருக்கும் நமக்கு தெரியுமா தெரியாது? மனசுக்குள்ளே நம்ம உடம்பை பற்றின ஒரு விருத்தி இருக்குமா இருக்காதா? தினம் கண்ணாடி பார்க்குறோமா இல்லையா? எல்லா ரூம்லேயும் கண்ணாடி இருக்கா இல்லையா? அப்போ கண்ணாடியை பார்க்குறோம். கண்ணாடியில் பார்த்து பார்த்து நம்ம ஃபார்மை பற்றி நமக்கு ஒரு ஒப்பீனியன் நம்ம மைண்டில் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்போ நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிட்டு இந்த உடம்புலேருந்து வெளியில் போய் நின்றுண்டு அந்த நிற்கிற ஆளுக்கு ஃபார்ம் இருக்குமா இருக்காதா? இப்போ நானே இப்படிலாம் நிறைய கதையெல்லாம் சொல்கிறாங்க. அந்த மகாத்மா என்ன பண்ணார்னா, தான் செத்து போனதாக நினச்சுன்னு விட்டார். செத்து போனதாக நினச்சின உடனே அவர் வெளியில் போய் அவர் உடம்பையே அவர் பார்த்தார்னா, இது நம்ம வேணாலும் பார்க்கலாமே, இப்போவே பார்க்கலாமே. அப்படி நினச்சா பார்க்க முடியாதா? புதுசு புதுசாக என்னெல்லாமோ சொல்கிறாங்க. அது நம்முடைய என்னது கற்பனை. அப்போது அங்கே போனால் அது சப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட் இல்லையா? இந்த உடம்பில் இருக்கிற போது இது சப்ஜெக்டு, இதெல்லாம் ஆப்ஜெக்டு. அப்போ என் உடம்பையே நான் ஆப்ஜெக்டிஃபை பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? அதுக்கு ஒன்றும் வெளியில் போக வேண்டாம், உள்ளுக்குள்ளேயே யோசிச்சு பார்த்தா தெரியும். ஆனால் என்ன பண்ணுறது? ஒரு கற்பனை. நான் இந்த உடம்புலேருந்து இங்கேருந்து அப்படியே தலையிலேருந்து கிளம்புறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே கிளம்புறது. என்ன அது எப்படி கிளம்புறதோ தெரியல, அது பலூன் மாதிரி என்னவோ கிளம்பி வெடிச்சு கிடிச்சு என்னமோ கற்பனை பண்ணணுன்னா சினிமாக்காரன் மாதிரி, விட்டலாச்சாரியா சினிமா மாதிரி எந்த வேணாலும் பண்ணணும். அப்படியே போய் வெளியில் போய் நின்றுட்டு என்னையே நான் பார்க்குறேன். அங்கே போய் நின்றுட்டு என்ன பாம்பாக கூட மாற்ற முடியுமோ என்னவோ இந்த உடம்பை. கற்பனை தான் பண்ணுறோம். பசுமாடாக பண்ணப்படாதான்னா சரி, மனுஷனாக மாத்திரம் பண்ணிடக்கூடாது. இல்லாட்டி வேறு எதாவது பண்ணிடுறது. அங்கே போய் நின்றுட்டு நான் என்ன ஐம் ஹ்ரீம் க்ளீம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் நின்று நான் சொல்கிறேன்னு வச்சோம், இதுதான் மாறி போயிடுத்துன்னு வச்சோம். அனாவசியமான கற்பனை. இப்படியெல்லாம் நினச்சிக்கிறோட. ஆக என்ன நாம் பார்க்குறதுக்கு எதுவும் தேவையில்லை. உலகத்தை பார்க்குறதுக்கு எனக்கு மனசு வேணும், இந்திரியங்கள்லாம் வேணும். என்ன நான் நினைக்கிறதுக்கு என்ன வேணும்? இல்லை என்ன நான் நினைக்கிறதுக்கு மனசு வேணும்னா இருந்துட்டு போட்டும், பரவாயில்ல. என்ன நான் நினைக்கிற போது என்னவா நினைக்கிறேன்? என்ன மனசை அறிகிற என்னை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா அதுதான் இங்கே சொல்கிறது. சர்வ பிரமாண அகோச்சரா ஆத்மா. சர்வ பிரமாண அகோச்சரம் சைத்தன்யம். எந்த பிரமாணத்துக்கும் அகப்படாது. சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம். இதுக்கு தான் இன்னொரு பேர் அப்பிரமேயா. அப்பிரமேயோ ஸ்வப்பிரகாஷோ அப்பிரமேயோ ஸ்வப்பிரகாஷோ பத்மநாபோ மரப்பிரபு. அப்பிரமேயா ஸ்வப்பிரகாஷா மனோவாச்சாமகோச்சரா. விஷ்ணு சாஸ்திரநாமத்திலையும் இருக்குது, லலிதா சாஸ்திரநாமத்திலையும் இருக்குது. அது ஸ்வப்பிரகாசம், தன்னைத்தானே பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கிறது. நான் என்னை உணர்வதற்கு எதுவும் தேவையில்லை. ஏதேனையும் உணர வேண்டுமானால் அதற்கு கருவிகள் தேவைப்படலாம். ஆனால் நான் கருவிகளுக்கு நான் தேவை, எனக்கு கருவிகள் தேவையில்லை. அதை தான் இங்கே சொல்கிறார். தத்ர. தத்ரன்னு என்ன அர்த்தம்?
காதுக்கு காதாக இருக்கும் அந்த பிரம்ம தத்துவத்தில், காதுக்கு காதாக இருக்கும் அந்த ஆத்மா அல்லது பிரம்ம தத்துவத்தில், இப்போ பாருங்க, சைத்தன்யம்ங்கிறோம், ஆத்மாங்கிறோம், பிரம்மங்கிறோம், 3 சொற்கள், பொருள் ஒன்று. காதுக்கு காது, காதுக்கு காது அப்படின்னா என்ன? காதுன்னா இந்திரியம், ஸ்ரோத்ரேந்திரியம். அப்புறம் இன்னொரு காதுக்கு என்ன அர்த்தம்? சைத்தன்யம். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம்னா, ஸ்ரோத்ரம் இஸ் ஈக்குவல் டு ஸ்ரோத்ரேந்திரிய சாமர்த்திய காரணம், ஸ்ரோத்ரேந்திரிய அனுகிராஹகம் சைத்தன்யம். ஸ்ரோத்ரேந்திரிய அனுகிராஹகம் சைத்தன்யம், அனுகிரகம் பண்ற சைத்தன்யம் அப்படின்னு அர்த்தம். சைத்தன்யம், அதுக்கு பேர் தான் என்னதுன்னா ஆத்மா, அதுக்கு பேர் தான் பிரம்மன். யார் அதுன்னா அகம், நான் தான். பாடத்துக்காக அகங்கிறோம். அப்புறம் இந்த இதையும் நீக்கிட்டேன்னு சொன்னால் அதையும் நீக்கிட போ. அதனால தான் காலையில் ஒரு பதம் சொன்னேன். அதாவது உணர்பவனுக்கும் ஆதாரமானது உணர்வுன்னு. நான் உணர்வா உணர்பவனான்னா, உடலோடு என்னை இணைத்து கொண்டிருக்கும் பொழுது நான் உணர்பவன் போல காணப்படுகிறேன். ஆனால் உணர்பவனும் நான் இல்லை. உணர்பவனும் விழிப்பிலும் கனவிலும் தோன்றுகிறான். ஆழ்ந்த உறக்கத்தில் உணர்பவனும் ஒடுங்கி விடுகிறான். ஆனால் உணர்வு ஒடுங்குவதில்லை, உணர்வு விழிப்பதும் இல்லை, உணர்வு உறங்குவதும் இல்லை. நான் உறங்கிறதில்லை, நான் முழிக்கிறதில்லை, நான் பேசுறதில்லை. உடம்பு முழிக்கிறது, உடம்பு பேசுறது, உடம்பு உறங்கிறது, மனசு உறங்கிறது. ஆத்மாவுக்கு விழிப்பு கனவு உறக்கம் கிடையாது. ஜாக்ரத் சொப்ன சுஷுப்தீனாம் சாட்சிபூதோகம். இல்லாட்டி நான் சொல்ல முடியாது. விழிப்பையும் கனவையும் உறக்கத்தையும் நான் அறிகிற எனக்கு விழிப்பும் இல்லை, கனவும் இல்லை, உறக்கவும் இல்லை. சக்ஷுஹு தத்ர சைத்தன்ய விஷயேன்னு அர்த்தம். ஆத்ம விஷயே, பிரம்ம விஷயே, சைத்தன்ய விஷயே, ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ர விஷயே சக்ஷுஹு ந கச்சதி. கண்ணால் அதை பார்க்க முடியாது. எல்லோரும் நிறைய இப்போ இந்த வாட்ஸ்அப்லாம் என்ன வருதுன்னா, உடம்புலேருந்து சோல் கிளம்பி போகிறது பாருங்கிறான். அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கான். ஏதோ கதை இதெல்லாம் எல்லாம் நாங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக்கும். அதுக்கெல்லாம் சாஸ்திரப்படி ஒன்றும் கிடையாது. கிளம்பி போகிறது பாருங்க, என்னவோ கிளம்பி இருக்கலாம். சில சமயம் இந்த கேமராவே சில சமயம் தப்பாக போயிடும். அதுலேருந்து என்னெல்லாமா வரும். அது என்னவோ திடீர்னு ஒரு ஒளிவட்டம் வருது. கேமரா எடுக்கிறபோது சில சமயம் அதில் இருக்கிற டெக்னிக்கல் ப்ராப்ளத்தினாலேயே அது இதாக வந்துடும். அவன் உடனே இதுதான் ஆன்மீகம்னு பரப்ப ஆரம்பிச்சுடுவான். இதுக்கெல்லாம் ஜனங்கள்லாம் அரகரான்னு போட்டு உட்காந்துருக்கும். இது பேர் ஸ்பிரிச்சுவாலிட்டி. பரவாயில்ல, நல்ல பாவனை புண்ணியம்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். புத்தியை விட்டுறக்கூடாது. அதுக்காக புத்தியை இழந்துடக்கூடாது. நமக்கு ஸ்ரத்தை இருந்தாலும் பகுத்தறிவோடு கூடிய ஸ்ரத்தை நம்மளுது. அதுக்காக ரேஷனல் திங்கிங்கை நம்ம ஒரேடியாக நெகேட் பண்ண மாட்டோம். அதே சமயம் ரேஷனல் திங்கிங்கோட லிமிட்டேஷன்ஸும் தெரிஞ்சு வச்சுருப்போம். அதுதான் கிளியர், சரியான ரேஷனல் திங்கிங். ரேஷனல் திங்கிங் இந்த மாதிரி ஒரு முறைப்படி பகுத்தறிவோடு சிந்திக்கிறதுங்கிறது பகுத்தறிவுனுடைய எல்லையும் தெரியணும், பகுத்தறிவை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும். இதெல்லாம் தான் என்னது மூட நம்பிக்கைன்னு பரப்புறது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இல்லைன்னு உடனே எல்லாருக்கும் அப்படியே சோர்ந்து போயிடுவான். இதை வச்செல்லாம் நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சக்ஷு, கண்ணால் அதை பார்க்க முடியாது. ஏன்னா அது கண்ணுக்கு விஷயம் இல்லை. ஏன் விஷயம் இல்லைன்னா அது நிறமல்ல. அதற்கு கண்ணுக்கு பொருள் நிறந்தான்னு தர்க்கசாஸ்திரம் சொல்கிறது. வடிவம் கூட சொல்லலை. இப்போ இந்த கிளிப்பு இருக்குது. இந்த கிளிப்பு இது நீல நிறம். இந்த நீல நிறத்தை காட்டுற ஒரே கருவி கண்ணு தான். இதுவும் கலர் பிளைண்டாக இருந்தால் தெரியாது. இந்த வடிவம் தெரிஞ்சுக்கணுன்னா கூட கொஞ்சம் தடவிக்கலாம். இப்படி தடவி கூட சொல்லலாம், இது கிளிப்பு அப்படி சொல்லலாம். இதோட கலர் என்னப்பா சொல்லு அப்படின்னு சொன்னால், கண் பார்வை இல்லாதவனால் இதனுடைய நிறத்தை அவனால் சொல்ல முடியாது. இதை தொட்டு இப்படி தடவி பார்த்து சொல்ல முடியுமா? சில பேருக்கு கண்ணை கட்டியே எல்லாம் சொல்கிறான், அது வேறு விஷயம். அது ஏதோ யோக சக்தி.
அதோட இஎஸ்பி பவர், அது எக்ஸ்ட்ரா சென்ஸ் பர்செப்ஷன், அது வேறு சமாச்சாரம். ஆனால் ஜென்ரலாக மெஜாரிட்டி பீப்புளுக்கு கண்ணு நிறத்தை காட்டுவது கண்ணு தான். ஏனென்றால் அது அறியப்படும் பொருளாக இல்லை, அதற்கு நிறம் இல்லை, கண்ணால் பார்க்க முடியாது. என்னெல்லாமா புதுசாக பார்க்குறோம். ஒருத்தர் சொல்கிறார் ஆத்மா எப்படி இருக்குது தெரியுமா அப்படிங்கிறார். இதெல்லாம் படிக்காமல் அவங்க சொல்கிறது. அவங்களுக்கு எத்தனை ஃபாலோவர்ஸுங்கிறீங்க? அவங்க நிறைய சொல்கிறாங்க. அவர் சொல்கிறார், இந்த ஹிருதயங்கிறது இங்கே ஒரு ஹிருதயம் இது இருக்குது, இந்த ஹிருதயம் வேறு, அந்த ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்டுன்னு ஒன்று இருக்குங்கிறார். அது எத்தனையோ பேர் நம்பி அதை மெடிடேட் பண்ணின்னு உட்காந்துருக்காங்க. ஏன்னா அந்த மகாத்மாவோட வார்த்தையில் ஸ்ரத்தை. இது எந்த புஸ்தகத்துலையும் இல்லை, சங்கர பாஷ்யத்துலையும் எங்கேயும் காணும். அவர் இந்த ஹார்ட்டே நல்லா வர்ணனை பண்ணுறார் சங்கராச்சாரியர். இந்த ஹார்ட்டை எப்படி இருக்குதுன்னு வர்ணனை பண்ணியிருக்கார் தைத்திரிய உபனிஷத்தில். சய ஏஷோந்தர்ஹய ஆகாஷ தஸ்மின் அயம் புருஷோ மனோமய அமிர்தோ ஹிரண்மய அந்தரேண தாலுக்கே. அந்த இடத்துல ஆதிசங்கரர் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற அனாட்டமி, ஹார்ட், இதையே அனலைஸ் பண்ணி பேசுகிறார். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி, இதுக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அது மெடிடேஷனுக்காக ஒரு வழி சொல்லியிருக்கு, அவ்வளோதான். அங்கே கான்ஷியஸ்னஸ் அங்கே தான் லொக்கேட்டட்னு சொல்லலை. கான்ஷியஸ்னஸுக்கெல்லாம் லொக்கேஷனே கிடையாது. ஆல் லொக்கேஷன்ஸ் ஆர் இன் கான்ஷியஸ்னஸ். ஆல் லொக்கேஷன்ஸ் ஆர் சூப்பர் இம்போஸ்டு ஆன் கான்ஷியஸ்னஸ். கான்ஷியஸ்னஸ் பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாரு அங்கே தியானத்துக்காக உபாயமெல்லாம் சொல்லியிருக்கு உபநிஷத்தில். அதனால் இங்கே ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்டுன்னு ஒரு ஹார்ட் இந்த பக்கம் இருக்குது. அது டோட்டலாக வலது பக்கமும் இல்லை, டோட்டலாக இடது பக்கமும் இல்லை, ரெண்டும் கெட்டானா நடுப்பில் ஒரு ஹார்ட் இருக்குது. அந்த ஹார்ட்டில் கட்ட விரல் அளவில் அங்குஷ்ட மாத்திர புருஷா ஜோதிரிவா தூமகா அப்படின்லாம் உபநிஷத்தில் சொல்லியிருக்கு. அங்கே இருக்குது, கட்ட விரல் அளவில் இருக்குது. அதை நீ மெடிடேட் பண்ணு. இது அது எதுக்காக பண்ணணும்னு சொல்லியிருக்குங்கிறது மறந்து போய்டும். அதனால் தட் இஸ் கான்ஷியஸ், அதுதான் ஆத்மா, அதுதான் பிரம்மன், அதுதான் கடவுள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ இவன் இமேஜின் பண்ணிக்கிறான், கற்பனை பண்ணிக்கிறான். ஓ, ஆத்மா உடம்புக்குள்ளே இருக்குது, அது ஹிருதயத்தில் மலர் மிசை ஏகினான், யோ வேத நிகிதம் குஹாயாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்கே அவைலபிலிட்டி, அங்கே விளங்கிறது. சதா சர்வகதோப்பியாத்மா ந சர்வத்திர அவபாசத்தே புத்தாவேவாவபாச. புத்தான இப்போ நான் பாருங்க லொக்கேஷன் மாதிரி தான் சொல்கிறேன். புத்தாவேவாவபாசேத ஸ்வச்சேஷு பிரதிபிம்பவத்து. அதாவது சூரியனுடைய பிரகாசம் எங்கே இருந்தாலும் ஒரு கண்ணாடியில் அதை ரிஃப்ளெக்ஷனை காமிச்சு இந்த ரூமை, இருட்டு ரூமை பிரகாசப்படுத்தலாம். அது மாதிரி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற சைத்தன்யம் மனசில் வெளிப்படும். ஆனால் அது மனசுக்குள்ளே வரையறுக்கப்படுது. ஹிருதயத்தில் இந்த உடம்பால் உணர்வு உடம்பால் வரையறுக்கப்படுவதில்லை. காலையிலே சொன்னேன், உடலின் வரையறைகள் உணர்வை வரையறுக்க முடியாது. உணர்வு உடலால் வரையறுக்கப்படுவதில்லை. நம்ம எல்லாம், ஏன்னா இது அத்தனை பேருக்கும் சொந்தம். நான் பேசுகிற இந்த உணர்வுங்கிறது அத்தனை பேரானையும் உணரக்கூடிய ஒரு விஷயம். உணரக்கணும் புரியறதுக்காக சொல்கிறேன். நம்ம மனசில் இருக்கிற எண்ணங்களை ஆராய்ச்சி பண்ணலை. இப்போ இங்கே சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தை பற்றி இங்கே பேசலை, கான்ஷியஸ்னஸை பற்றி மாத்திரம்தான் சப்ஜெக்ட். இங்கே நம்முடைய பேச்சுக்கு விஷயம் உணர்வு மட்டுமே. உள்ளத்தில் இருக்கிற உணர்ச்சிகளை பற்றி, அதை எப்படி கையாளுறது, வாழ்க்கையில் எப்படி கோவப்படாமல் இருக்கிறது, எப்படி பொறுமையாக இருக்கிறது, எப்படி திருப்தியாக இருக்கிறது, அதெல்லாம் பாடம் வேறு, அந்த பாடம் வேறு. ஆனால் இந்த பாடம் சரியாக இருந்ததுன்னா அந்த பாடத்தை சரி பண்ணுறது கொஞ்சம் சௌரியம். சில சமயம் அதை சரி பண்ணி இதை படிக்கிறது, இதை சரி பண்ணி அதை படிக்கிறது. இப்போ இந்த பல்பை மாட்டணும்னா சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டும் மாட்டலாம், மாட்டிட்டு சுவிட்சை ஆன் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்படியே எரியணும். இப்போ சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு மாட்டினா உடனே எரிஞ்சிடும். ஏன்னா ஆல்ரெடி கரண்ட் பாஸ் ஆகிட்டுருக்கு. இல்லை போட்டுட்டு போடுறது. அது மாதிரி எப்படின்னா தகுதியோடு வேதாந்தம் படிக்கிறது, வேதாந்தம் படிக்க வந்தப்புறம் தகுதியை வளர்த்துக்கிறது. வேதாந்தம் படிக்க வந்தப்புறம் தகுதியை வளர்த்துக்கிறதுங்கிறது எப்படி? பல்பை மாட்டிட்டு சுவிட்சை போடுற மாதிரி. தகுதியோடு வேதாந்தம் படிக்கிறது என்னதுன்னா, ஏற்கனவே சுவிட்ச் ஆனில் இருக்குது, பல்பை மாட்டினா
எரிஞ்சிடும். குவாலிஃபிகேஷன் இருக்கிறவோ டீச் பண்ணால் தத்துவமசி சொன்னால் ஆஹா சுவாமி ரொம்ப அற்புதமாக புரியுறது, ஆனந்தமாக புரியுறது அப்படி சொல்லிவிடுவோம். ஆக கண்ணுக்கு அது விஷயம் அல்ல. தத்ர சக்ஷு ந கச்சதி, கண்ணுக்கு அது பொருள் அல்ல. அதாவது சக்ஷு பிரமாண விஷய கோச்சரம் அகோச்சரம், கண்ணுக்கு பொருள் அல்ல. அதுக்குத்தான் கண் பொருளே தவிர கண்ணுக்கு அது பொருள் அல்ல. உணர்வுக்கு கண் பொருளாக இருக்கிறது, கண்ணுக்கு உணர்வு பொருளாக இல்லை. உணர்வு இல்லை என்றால் கண்ணுக்கு எந்த பொருளும் விளங்காது. ஆனால் கண் அந்த உணர்வை பொருளாக காண முடியாது. இதுதான் பாடம். எதுக்கு இப்படி சொல்லணும்னா மனசில் பதியணும். இது இந்த எண்ணம் பிரபலமாகணும். பிரபலம்னா என்ன? வலிமைப்படணும். உள்ளத்தில் இந்த எண்ணம் வலிமைப்படணும். சர்வம் பிரம்மமயம், சர்வம் சைத்தன்யமயம் அப்படிங்கிற இந்த தாட் ரொம்ப ஸ்ட்ராங்கான. அதுக்காகத்தான் இதை திரும்ப திரும்ப படிக்கிறது. ஏன்னா நமக்கு இந்த இண்டிவிஜுவாலிட்டி, அந்த வேற்றுமை உணர்வு பலமாக இருக்கிறதுனால இந்த அத்வைத ஞானத்தை பலப்படுத்துகிறோம். இப்படி சொல்லி சொல்லி பல கோணங்களில் சிந்திச்சு சிந்திச்சு அத்வைத ஞானம் மனதில் பலப்படுகிறது. அத்வைத ஞானம் பிரம்மனுக்கு வேணுமா இண்டிவிஜுவலுக்கு வேணுமா? இண்டிவிஜுவலுக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும். அத்வைத ஞானம் யாருக்கு வேணும்? எனக்கு வேணும். என்ன அத்வைத ஞானம்? அகங்காரம் உண்மை இல்லைங்கிற ஞானம் யாருக்கு இருக்கணும்? அகங்காரிக்கு தான் இருக்கணும். அகங்காரின்னா என்ன அர்த்தம்? ஒரு இண்டிவிஜுவலுக்கு தான் நாலெட்ஜ் இருக்கணும். என்ன நாலெட்ஜ் இருக்கணும்? இண்டிவிஜுவல் அன்ரியல்ங்கிற நாலெட்ஜ் இண்டிவிஜுவலுக்கு இருக்கணும். தன்னுணர்வு உண்மை இல்லை என்கின்ற உணர்வு யாருக்கு இருக்க வேண்டும்? எனக்கு இருக்கணும். அதுக்கு தானே படிச்சுன்னு உட்காந்துருக்கேன். எப்போ தன்னுணர்வே நீங்கள் நீக்கிடுறீங்களோ அப்புறம் என்னென்னா இந்த உணர்வு எனக்கு பலப்படணுமே, அதோடு நான் வாழணும். அதனால தான் என்ன சொல்கிறது, எல்லாம் மகான்கள்லாம் சொல்ல இந்த கட்டாயம்பாங்க. அப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறாங்களாம். அதுக்காக அப்படி சொல்கிறது. நமக்கு ஞானம் இருக்குதுன்னு யாருக்கும் காமிச்சிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு ஞானம் இருக்கணும். இன்னொருத்தருக்கு ஞானம் இருக்குதுன்னு காமிச்சிக்க வேண்டாம். அஜ்ஞானி மாதிரியே பேசலாம், தப்பே இல்லை. விவகாரத்தில் பேசுகிறவோ ரொம்ப சந்தோஷமாக அஜ்ஞானி மாதிரி பேசலாம். ஆனால் நமக்குள்ள என்னது? ஞானம் பலமாக இருக்கணும். நம்ம ஞானிங்கிறது யாருக்கும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. யாருக்காவது ஷேர் பண்ணிக்கணும்னா சொல்ல போகிறோம், அவன் நம்மளை சொல்லுவான் ஞானின்னு, அவ்வளோதான். நான் ஆத்ம ஜானி சோ அண்ட் சோ சுவாமி எல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அது என்ன அவார்டாது? நம்ம அதுதான் சொல்லிட்டோமே, அகங்காரமே மலம்னு சொல்லிட்டேன். அப்புறம் மலத்துக்கு ஏகப்பட்ட மலம்னா அகங்காரம். இந்த இண்டிவிஜுவாலிட்டியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மலம், டர்ட்டு, அழுக்கு. இந்த அழுக்குக்கு நிறைய அழுக்கு. என்னதுன்னா பட்டம், பதவி, புகழ், அதுவும் பெரிய அழுக்கு தான். எதெல்லாம் என்னுடைய மனசுக்கு பின்னால் கம்பேர் பண்ணி பார்த்தா நிம்மதியை கொடுக்காதோ அதெல்லாம் அழுக்கு தான். கொஞ்சம் ஆழம்தான், ஆனால் இந்த ஆழமான ஞானம் தேவை. என்றைக்கா ஒரு நாள் வாழ்க்கையில் இந்த ஞானத்தை நாம் அடைந்து தான் ஆக வேண்டும். இதை எத்தனை ஜென்மாவுக்கு வேணாலும் போஸ்ட்போன் பண்ணலாம், ஆனால் ஒரு ஜென்மாவிலேயாவது இந்த ஞானத்துக்கு வந்து தான் ஆகணும். இந்த ஞானத்தை கண்டு பயப்படக்கூடாது. இந்த ஐயோ இப்படி வந்தால் நான் என்னவோ ஆகிடும் போல் இருக்கேன். ஒன்றும் ஆகாது. ஒன்றும் எதுவுமே ஆகாமல் போய்டும். ஒன்றும் ஆகாமல் போய்டும். இதுதான் பாடம். அது மாத்திரம் இல்லை, இந்த ஞானம் இருக்கிறதுனால நீ எப்படி அழகாக பேனாவை எடுத்து, பேனாவை எப்படி நம்ம உபயோகப்படுத்துகிறோமோ எழுதுகிறோமோ அப்படி இந்த உடம்பை உபயோகப்படுத்தலாம். கரணமாகிடுறது. உண்மையை தெரிஞ்ச பிறகு நான் இந்த உடம்பை எப்படி அழகாக உபயோகப்படுத்தணுங்கிற ஞானம் எனக்கு இருக்கும். இல்லை, இந்த அறிவோடு இந்த பிராரப்த கர்மம் வேறு இருக்குது. பிராரப்த கர்மம் இருக்கிறதுனால இந்த சரீரம் இருக்குது. இந்த ஞானம் கண்டினியூ பண்ணுறது. வேணுங்கிறவங்களுக்கு ஞானத்தை ஷேர் பண்ணலாம், இல்லாட்டி பேசாமல் தியானம் பண்ணிட்டு இருக்கலாம், படிச்சுன்னு இருக்கலாம். வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் இதை பண்ணிட்டு இருக்கலாம். வேறு எதுலையாவது பிரவர்த்திச்சோம்னா மறுபடியும் சம்சாரம் விருத்தியாயிடும். அப்படியே பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு இந்த ஞானத்தை இழக்காமல் பண்ணணும்.
எந்த காரியத்தை செஞ்சாலும், எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சாலும் ஒரு பொழுதும் இந்த ஞானத்திலிருந்து நாம் விலகக்கூடாது. சக்ஷுஹு ந கச்சதி, கண்ணால் அதை பார்க்க முடியாது. கண்ணை மூடின்னு தியானம் பண்ணி உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒளி தெரியறதுன்னு சொன்னால் அதுக்கு வேற ஞானக்கண்ணுன்னு பேர் வச்சுடுவான். ஞானக்கண்ணுன்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? ஞானக்கண்ணுன்னா அது என்ன நிஜமாவே இது மாதிரி ஒரு கண்ணா? அர்ஜுனனுக்கு பகவான் தெய்வீக கண்ணை கொடுக்கிறார்னு, திவ்ய சக்ஷு பிரதானம். உனக்கு இந்த கண்ணால் நீ பார்க்க முடியாது அர்ஜுனா. திவ்யம் ததாமி தே சக்ஷு பஷ்யமே யோகமைஸ்வரம். நான் உனக்கு தெய்வீக கண்ணை கொடுக்குறேன் பாருங்கிறார். அது கொஞ்ச நேரத்துக்கு ப்ளஸ் பண்ணுறதா இருக்கும், அவனுக்கு தெரியறதா இருக்கும். 3D டிவி கண்ணாடி போட்ட மாதிரி, இந்த 3D எல்லாம் பார்க்குறதுக்கு கண்ணாடி கொடுக்குறான் பாருங்க, அது போட்ட உடனே அது தனியாக வேறு வேறு தான் தெரியுது. அது மாதிரி ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங், அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு தான். அப்புறம் அதை விட்ரா பண்ணி விடுறார் கிருஷ்ணர். அது நீங்கள் யோக சக்தியை கொடுத்தாருன்னு வச்சுக்கலாம். நம்ம இன்னொரு விதமாக சொல்கிறோம் அதுக்கு அர்த்தம். தெய்வீக கண் என்றால் என்ன? விருப்பு வெறுப்பற்ற தன்மையோடு உலகத்தை பார்ப்பது. அதாவது அப்படி இப்படியே பார்க்குறது. இப்போ ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, இந்த கட்டிடத்தை நீங்கள் அங்கே கட்டியிருந்தால் நல்லா இருக்கும்னா சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இங்கே கட்டியாச்சு, என்ன பண்ணுறது? இதை தூக்கி அந்த பக்கம் வைக்க முடியுமா? நமக்கு எது எப்படி இருக்கோ அது அப்படி இருக்க பிடிக்காது. இப்படி இருந்தால் நன்னா இருக்குமே, அப்படி இருந்தால் நன்னா இருக்குமே சொல்கிறோம் இல்லையா? நம்ம விருப்பு வெறுப்பு இல்லாமல் பார்க்குறது, எல்லாரையும் ஒத்துக்கிறது, அதுக்கு பேர் தான் தெய்வீக பார்வைன்னு பேர். விருப்பு வெறுப்பற்ற உலகத்தை நோக்குவதே தெய்வீக கண்ணு, திவ்ய சக்ஷுன்னு பேர். ஞானக்கண்ணுன்னா என்ன அர்த்தம்? ஞானக்கண்ணு, இந்த கண்ணு இதுக்கு பேர் என்னது? ஊனக்கண். மாம்சத்தினால பண்ணது, இது மாம்ச சக்ஷு. இந்த மாம்ச சக்ஷுவில் இதில் இருக்கிற பவர், பார்க்குற சக்தி. எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி, எத்தனை கூட்டம் இந்த கண் ஆஸ்பத்திரியில், எத்தனை டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு இந்த கண்ணுக்கு. ஆனால் ஞானக்கண்ணுன்னா என்ன? ஞானமே கண். ஞானக்கண்ணுன்னா அறிவாகிய கண்ணுன்னு அர்த்தம். அறிவே கண். ஆகவே கண்ணுடையர் என்பவர் கற்றோர். கண்ணுடையர் என்பவர் கற்றோர். முகத்து 2 புண்ணுடையவர் கல்லாதவர். கல்லாதவர் கண்கள் புண்கள், அப்படி சொல்கிறார். கல்லாதவருடைய கண்கள், படிக்காதவனுடைய கண்ணு புண்ணு. கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்து 2 புண்ணுடையர், கல்லாதவர் முகத்து 2 புண்ணுடையர். அப்படி தான் பாடியிருக்கார். அது கண்ணு அவங்களுக்கு ஸ்பெஷல் கண்ணு வருதுங்கிறான். சில பேர் என்ன சொல்கிறான், இந்த இடத்துல புருவ மத்திக்கு நேரம் இப்படி ஒன்று இருக்குது, சிவபெருமானுக்கு இருக்கா, அது ஒரு படம் வேறு வரைஞ்சி விட்டான். இவனுக்கு அதை பார்த்து இவனுக்கு அது ஒரு பிரமையில் இருக்கான் எல்லோரும். அதனால் என்ன பண்ண, சில பேர் எனக்கு தெரிஞ்சு சில பேர்லாம் பண்ணியிருக்காங்க. யாரோ ஒருத்தர் சொன்ன உடனே ஒரு கண்ணாடியோ கத்தியோ எடுத்து இப்படி கிழிச்சு பார்க்குறாரு, ரத்தமாக கொட்டுறது. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போய் தைக்க வேண்டியிருக்கு. அப்புறம் பர்மனெண்ட்டு நாமம். ஏன்னா தையல் போட்டதுக்கப்புறம் அந்த தையல் தெரியுமோ இல்லையோ, இப்படி பண்ணும். அப்புறம் அதுக்கு மேலே இவர் ஏதாவது சந்தனத்துக்கு இந்தனத்தை பூசிக்க வேண்டிதான். இதெல்லாம் என்னென்னா தப்பான வழியை பார்க்குறது. என்னெல்லாமோ பண்ணிக்கிறாங்க சில பேர். ஆன்மீக சாதனைன்னு சொல்லி சரியான குரு சாஸ்திரம் வழிகாட்டுறது இல்லாதனால அவங்கவுங்க மனசுக்கு தோணினத்தெல்லாம் என்னத்தையோ பண்ணி அவங்களுக்கு ஒரு தீவிரம் இருக்குது. அந்த தீவிரம் இருக்குது, அந்த தீவிரத்தை கைட் பண்ணுறதுக்கு சரியான வழிகாட்டி இல்லை. அந்த உறுதி இருக்குது, கடவுளை தெரிஞ்சுக்கணும், உண்மையை உணரணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஆனால் வழி சரியாக தெரியாததுனால பொறுமை இல்லை. எங்கேயாவது ஒரு குருக்கிட்ட போய் படிக்கணும்னா 12 வருஷம் படிக்கணும், 10 வருஷம், எல்லாம் நமக்கெல்லாம் சரி வராது. நான் இப்போவே பார்த்துட போகிறேன், நான் சாட்சாத்தா நடக்குமா? சக்ஷு தத்ர ந கச்சதி, கண்ணால் பார்க்க முடியாது. புரியுறது இல்லையா? என்ன புரியுறது? புரியலைங்கிறது புரியறதான்னு, புரியறதுங்கிறதும் புரியணும். புரியறது புரியலைங்கிறதும் புரியணும், புரியறதுங்கிறதும் புரியணும். மணிக்கணக்காக அதை சொல்லிகிட்டே தானே இருக்கும். வாக்கு ந கச்சதி,
சொற்கள் அதனை விளக்காது. சொற்களை அது விளக்குகிறது, ஆனால் சொற்களால் அதை விளக்க முடியாது. ஆக அது சொல்லுக்கு அப்பாற்பட்டது. மனம் வாக்கினில் தட்டாமல் நின்றது எது அப்படிங்கிற சொல்லுக்கு எட்டும் அது. அதாவது இது ரொம்ப முக்கியம். மெய்ப்பொருள் சொற்களுக்கு எட்டாது. இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்பிரமேயா ஸ்வப்பிரகாஷா மனோவாச்சா மகோச்சரா. இந்த மூணையுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல அது நல்ல பொருத்தம். அப்பிரமேயா ஸ்வப்பிரகாஷா மனோவாச்சா மகோச்சரா. லலிதா சஹஸ்ரநாமம் 3 ஒரு அடுத்தடுத்த நாமாவாக இருக்குது. ஓம் அப்பிரமேயா ஸ்வப்பிரகாஷா மனோவாச்சா மகோச்சரா. அடுத்தது பாருங்க, சிச்சக்தி சேதனாரூபா. அதோட நிறுத்திப்போம். ஜடசக்தி ஜடாத்மிகா. கைத்தில் பாம்பு தானே, ஜடம் சித்திர கற்பிதம் தானே, அதனால் ஜடசக்தி ஜடாத்மிகா. அதோட நிறுத்திப்போம். அப்பிரமேயா ஸ்வப்பிரகாஷா மனோவாச்சா மகோச்சரா சிச்சக்தி சேதனாரூபா ஜடசக்திர் ஜடாத்மிகா. அப்பிரமேயான்னு அர்த்தம் அன்ஆப்ஜெக்டிஃபையபிள். ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது, எதுக்கும் அது விஷயம். அவிஷயத்வாத், சர்வ பிரமாண அவிஷயத்வாத். ஆனந்தகிரின்னு ஒரு மகாத்மா சொல்கிறார், பிரம்மம் எவ்வாறு தெரிந்து கொள்ளப்படுகிறதுனா அது அறியப்படாத பொருளாக அறியப்படுகிறதுன்றார். அறியப்படாத பொருளாக அறியப்படுகிறது, அறிவாகவே இருப்பதால் அறியப்படு பொருளாக அறியப்படுவதில்லை. சர்வ பிரமாண அவிஷயத்துவம். அது எதுக்கு சொல்ல வரேன்? மெய்ப்பொருள் பரம்பொருள் மனதிற்கும் வாக்குக்கும் எட்டாது அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். இந்த சென்டென்ஸ் புரியணும்னா பிரம்மம் புரிஞ்சாதான் இது புரியுமா? பிரம்மம் புரியாமையே இந்த சென்டென்ஸ் புரியுமா? ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கணும், புரியணும். இந்த சென்டென்ஸ் நான் சொல்கிறேன், மெய்ப்பொருளுக்கும் வாக்குக்கும் எட்டாதது. மனதிற்கும் வாக்குக்கும் எட்டாதுங்கிற சென்டென்ஸ் முழுமையாக நமக்கு புரியணும்னா பிரம்மம் புரியாமல் பிரம்மம் மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாதுங்கிற வரிகள் நமக்கு புரியாது. சும்மா அவர் சொல்லலாம், அது மனசுக்கும் வாக்குக்கு எட்டாது, மனசுக்கும் வாக்குக்கு எட்டாது. அது மனசுக்கும் வாக்குக்கு எட்டாதுன்னு சொல்கிறியே, அதுங்கிறது எதுன்னு உனக்கு தெரியுமா? அதை வார்த்தையால் சொல்ல முடியாது, மனசால் நினைக்க முடியாது அப்படின்னு நீ சொல்கிறையே. ஏன் அப்படின்னா, அது பின்னால் வர மந்திரங்கள்லாம் சொல்கிறது இப்போவே நான் சொல்லிவிடுறேன். மனசை நான் அறியறேன், மனம் என்ன அறியாது. சிம்பிள், ஒன்றும் கஷ்டம் இல்லை. மனதை நான் அறிகிறேன், உணர்வாகிய நான் மனதை அறிகிறேன், மனதிற்கு நான் உயிர் கொடுக்கிறேன், ஆனால் மனம் என்னை அறியாது. சொற்கள் என்னை சார்ந்து இயங்குகின்றன, என்னை பற்றி எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு கணக்கெல்லாம் இருக்குது. சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க, சப்த பிரவருத்தி நிமித்த அபாவாத். ரொம்ப டெக்னிக்கல் இதெல்லாம். சொல்லால் ஒன்று சொல்லணும்னா அது ஒரு குறிப்பிட்ட இனமாக இருக்கணும், சொற்களுக்கு உட்பட்டது. அதாவது லிமிட்டேஷன் ஆஃப் வேர்ட்ஸ், சொற்களின் லிமிட்டேஷன். சப்தங்களுக்கு லிமிட்டேஷன் இருக்குது, வரையறை இருக்குது. ஒரு இனத்தை, ஒரு சொல்லு குறிப்பிட்ட நம்ம படிக்கிற எல்லாத்தையும் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். ஒன்று அது இனத்தை பற்றியதாக இருக்கும், அல்லது குணத்தை பற்றியதாக இருக்கும், அல்லது தொழிலை பற்றியதாக இருக்கும், அல்லது உறவை பற்றியதாக இருக்கும். சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு பேர் ஜாதி குண கிரியா சம்பந்தா. இந்த 4க்குள்ளே தான் சப்தம் வேலை செய்ய முடியும், இல்லாட்டி சப்தம் வேலை செய்ய முடியாது. அதாவது இது பறவை இனம், இது மனித இனம், இது ஆண் இனம், இது பெண் இனம் அப்படின்னா அந்த இனத்தை குறிக்கிறது சொற்கள் அதில் தான் வரும். அது பேர் ஜாதி. ஜாதிங்கிறது சம்ஸ்கிருத சொல், இனம் என்பது தமிழ்ச்சொல். ஜாதிக்கு சரியான தமிழ்ச்சொல் இனம்.
அது எப்படி கேஸ்ட்டுன்னு கொண்டு வந்தாங்கன்னு தெரியாது எனக்கு. கேஸ்ட்டுங்கிற வேர்டுக்கு என்ன கலரோ தெரியாது. இது சம்ஸ்கிருதப்படி பார்த்தா என்ன சொல்கிறது, ஸ்பீஷீஸ்ன்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறதில்ல, எனக்கு தெரியல அது. ஆக இனம், இதெல்லாம் விருக்ஷ ஜாதி, இதெல்லாம் மனுஷ ஜாதி, இது புருஷ ஜாதி, இதெல்லாம் ஸ்திரீ ஜாதி அப்படின்லாம் சொல்லுவோம். ஆக இதெல்லாம் சப்த பிரவருத்தி நிமித்தம். அப்போ இனம், அப்புறம் குணம். அவன் கருப்பாக இருக்கான், நெட்டையாக இருக்கான், குட்டையாக இருக்கான், வெள்ளையாக இருக்கான், மஞ்சளாக இருக்குது, எல்லாம் குணங்கள். அப்புறம் தொழில், அவர் இன்ஜினியராக இருக்கார், டாக்டராக இருக்கார், இது மாதிரி எத்தனையோ தொழில்கள். அப்புறம் சம்பந்தம்னா இவன் அரசாங்கத்தில் இவனுக்கு அந்த மந்திரியை தெரியும், இந்த மந்திரியை தெரியும். சம்பந்தம் எதையாவது சொல்கிறது, உறவுகளை சொல்கிறது. இது எந்த விதத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். சொற்கள்லாம் இதுக்குள்ளே தான் வரும். இந்த உணர்வு என்பது இனம் அல்ல, எந்த இனத்திலும் எல்லா இனத்திலும் வியாபித்திருப்பது. உணர்வுக்கு குணம் இல்லை, உணர்வுக்கு தொழில் இல்லை, உணர்வுக்கு உறவுகள் இல்லை. ஆக உணர்வு என்பது இனம், குணம், தொழில், உறவு இவைகளுக்கு அப்பாற்பட்டதால் சொற்களால் உணர்வை விளக்க முடியாது. உணர்வு என்பது ஒரு பொருள் அல்ல. அது எந்த இனத்தோடும் சேர்ந்த, எந்த குணத்தோடும் சேர்ந்த, எந்த தொழிலோடும் சேர்ந்த, எந்த உறவோடும் சேர்ந்த ஒரு பொருள் கிடையாது. எல்லா பொருளையும் எல்லா இனத்திலும், எல்லா குணத்திலும், எல்லா தொழிலும், எல்லா உறவிலும் அது வியாபித்திருக்கிற ஒரு விஷயம். அதற்கென்று இனமோ குணமோ தொழிலோ உறவுகளோ கிடையாது. ஆகவே வாக்கு கெட்டாதுங்கிறது கருத்து. நாளைக்கு தொடர்ந்து இதை பார்ப்போம். ந தத்ர சக்ஷுர் கச்சதி ந வாக் கச்சதி நோ மனஹா. தொடர்ந்து படிப்போம். ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக் பிராணச்சக்ஷுஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யாம் மா பிரம்ம நிராகரோத். அநிராகரணமஸ்த்வநிராகரணம் மே அஸ்து. ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு தர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி. அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிகி.